அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு இந்த 100 கேள்விகள் இருக்குது. இதுக்கான ஆன்சர் கீயை செக் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கிற புக்கை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருந்தேன்னா, நீங்கள் 95 மதிப்பெண்களுக்கு மேலே ஈஸியாகவே வாங்க முடியும். நல்லா டீட்டெயிலாக இன்ச் பை இன்ச்சாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட் பாருங்க, காங்கிரஸ் வீழ்ச்சியை நோக்கி தள்ளாடி கொண்டிருக்கிறது. நான் இந்தியாவில் இருக்கும்போது அதன் அமைதியான மரணத்திற்கு உதவ வேண்டும் என்பதே எனது பேரவா என்று சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லார்ட் கர்சன். ஸோ காங்கிரஸின் தொடக்க காலத்துல நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுலயே 1887 பாத்தீங்கன்னா டஃப்ரின் வந்து ஒரு பொது உரையில பேசும் பொழுது தேசிய காங்கிரஸை தாக்கி அது நுண்ணிய சிறுபான்மை மக்களை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துகிறது அப்படின்னு கேலி செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறாங்க டஃப்ரின் பிரபு. அதே மாதிரி டஃப்ரின் தொடங்கி கீழ்மட்ட விலையிலான அனைத்து பிரிட்டிஷ் அதிகாரிகளும் தேசிய தலைவர்களை துரோகிகள், ராஜ துரோகம் இழைத்த பிராமணர்கள், வன்முறை குண்டர்கள் அப்படின்னு முத்திரை குத்திருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் ஒரு ராஜ துரோக உற்பத்தி ஆலை என்று வர்ணிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய புக்ல பேஜ் நம்பர் 74 தமிழ் மீடியம் புக்ல என்ன பண்ணியிருக்கோம், இது உங்களுக்கு ஒரு பேராகிராஃபாவே இருக்கும். அதுல நீங்க பாத்துக்கலாம். 2வது கொஸ்டின், பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. ஸோ ராணுவம் இந்தியாவில் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் 2வது முக்கிய தூணாக விளங்கியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ராணுவத்துடைய முதல் பாயிண்ட் கரெக்ட். ஸோ நிர்வாகம் செய்யறதுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடிமை பணிகள் ராணுவம். நம்மளுடைய புக்ல பேஜ் நம்பர் 5ல் வந்து இந்த கொஸ்டின் வந்து இருக்கு. அதில் ராணுவம்னு ஒரு டாபிக் இருக்கும், அதில் நீங்க பார்க்கலாம். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் தான் முதல் தூணாக இருந்துச்சு. ராணுவம் வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் 2வது முக்கிய தூணாக விளங்கியது. 2வது, கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய ராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்தது, அது ராயல் ராணுவம் என்று அழைக்கப்பட்டது. இது தப்பு. ஸோ கிழக்கிந்திய கம்பெனிக்கு நியமிக்கப்பட்ட ராணுவத்துக்கு பேர் சிப்பாய் மிலிட்ரி இல்லைன்னா சிப்பாய் ஆர்மி அப்படின்னு பேரு. ராயல் ஆர்மிங்கிறது பேர் கிடையாது. ராயல்னாலே அரச பரம்பரையாக வரக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு தான் ராயல் அப்படின்னு பேர் வைப்பாங்க. 3வது, ஆங்கிலேயர்கள் ஆரம்பத்தில் வங்காளம், பம்பாய், மதராஸ் ஆகிய 3 மாகாணங்களிலும் தனித்தனியாக 3 படைப்பிரிவுகளை ஏற்படுத்தியிருந்தனர் என்பது சரி. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, மேற்கண்ட வாக்கியங்கள் எத்தனை வாக்கியங்கள் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 வாக்கியங்கள். ஸோ ஒன்லி 2, 2 ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு. ஆப்ஷன் பி. யார் கொங்கு பகுதிகளில் குடும்ப மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள்? அவர் திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டை எழுப்பி அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்மளுடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை அப்படிங்கிற ஒரு லெசன் பேஜ் நம்பர் 52ல இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதுலயே ஒரு பாயிண்ட் இருக்குது. அவருடைய போர்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார். அப்பகுதி மைசூர் சுல்தான் கட்டுப்பாட்டில் இருந்தது. திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது. ஒருமுறை திவான் வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தோடு மைசூருக்கு திரும்ப கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அவரை வழிமறித்து வரிப்பணம் முழுவதையும் பறித்து கொண்டார். ஸோ தீர்த்தகிரி என்று அழைக்கக்கூடிய தீரன் சின்னமலை என்பவரை பற்றி தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மகாத்மா காந்தி இவர் எனது மனசாட்சியின் காவலன் என்று மகாத்மா காந்தியால் அழைக்கப்பட்டவர். இவரை வந்து மனசாட்சியின் காவலன்னு அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. 1907 சூரத் காங்கிரஸ் தொடரில் இவர் கலந்துகிட்டு இருக்கிறாரு. 1916 தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றத்தை தொடங்கி இருக்கிறார். 1922 சிறையில் தவம் என்ற நூலை எழுதினார். மேற்காணும் குறிப்புகளின் அடிப்படையில் விடுதலை போராட்ட வீரர் யார் என்று கண்டுபிடிக்கன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய புத்தகத்துல 87வது பக்கத்துல இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கொடுத்திருக்கோம். ராஜாஜி தான் இதற்கு சரியான ஆன்சர். சோ ராஜாஜி அவர்களை பார்த்துதான் எனது மனசாட்சியின் காவலன்னு காந்தியடிகள் அழைச்சிருக்கிறாரு. சூரத் காங்கிரஸ் தொடரில் கலந்துகிட்டாரு. தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றத்தை இவர் துவங்கி இருக்கிறார். சிறையில் தவம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். சோ கோபாலாச்சாரியர் பேஜ் நம்பர் 87ல இதற்கான ஆன்சர் இருக்கு. அடுத்த கொஸ்டின், வங்காளத்தில் வாணிபம் செய்ய ஆங்கிலேயர்கள் அவுரங்கசீப்பிடமிருந்து ஃபர்மான்களை எப்போது பெற்றுக்கொண்டனர்? ஸோ ஃபர்மான்களை எப்போ பெற்றுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு டேபிள்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 4 நம்மளுடைய கொடுத்துருக்கக்கூடிய அந்த புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 4ல ஒரு டேபிள் இருக்கு. அதுல 1667 கொடுத்து அதுல வங்காளத்தில் வாணிபம் செய்ய ஆங்கிலேயர்கள் அவுரங்கசீப்பிடம் ஃபர்மான்களை பெற்றனர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட், 1907ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? இதான் கொஸ்டின். ஸோ நம்மளுடைய பேஜ் நம்பர் 75 புத்தகத்துல கொடுத்திருக்கிற பேஜ் நம்பர் 75ல 1907ல சூரத்ல காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு. ராஸ் பிகாரி கோஷ் என்பவர் தலைமை தாங்கியிருக்கிறார் என்ற ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. 1907. இந்த கோபாலகிருஷ்ண கோகலே 1905 வாரணாசி காங்கிரஸ் செஷன்,
தாதாபாய் நவ்ரோஜி என்பவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 1906 கல்கத்தா செஷன், பண்டித் மகன் மோகன் மாளவியா 1909 லாகூர் காங்கிரஸ் செஷன், பேஜ் நம்பர் 75ல இருக்கு. ஏன் பேஜ் நம்பர் சொல்றேன்னா இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் நீங்களும் செக் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க. ஆங்கிலேய வர்த்தகருக்கு இயற்கையிலே வளமான வங்காள பகுதி, வணிக மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை செலுத்த ஆர்வம் இருந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்ல கொடுத்த புக்ல பேஜ் நம்பர் 2ல கொடுத்திருக்காங்க. ரைட் சைட்ல இருந்து 3வது காலம். ஸோ பேஜ் நம்பர் 2ல இது இருக்கு. ஆங்கிலேய வர்த்தகருக்கு இயற்கையாகவே பாத்தீங்கன்னா வளமான வங்காள பகுதியில் வணிக மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை செலுத்தணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு கொடுத்திருக்காங்க. சரி, காரணம் என்னன்னா ஆங்கிலேயர் காலத்துல அப்போ வங்காளம் தான் இந்தியாவுல மிகப்பெரிய செல்வந்த மாகாணமாக இருந்துச்சு, வர்த்தகத்துல முன்னேறி இருந்துச்சு. அப்ப இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரங்க வரும் பொழுது அவங்க இதுல கண்டிப்பா நம்ம லாபம் அடையணும், இங்க இருந்து பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ரெண்டுலயுமே கொடுத்திருப்பாங்க. வங்காளத்தில் காலூன்றல் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே இது இடம்பெற்றிருக்கு. பேஜ் நம்பர் 2ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கோல் கிளர்ச்சியின் தலைவராக செயல்பட்டவர் யார்? சோ தொடக்க கால ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்புகள் அப்படிங்கிற ஒரு லெசன்ல நிறைய புரட்சிகளை பத்தி கொடுத்திருக்காங்க. அதுல பேஜ் நம்பர் 59 அங்க 59ல லெஃப்ட் சைட்ல இருந்து முதல் காலத்துல பாத்தீங்கன்னா 1 2 3 6வது லைன்ல கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 59 நம்ம கையில வச்சிருக்க புக்ல நீங்க பார்க்கலாம். சோ கோல் அப்ரைசிங், கோல் கிளர்ச்சியின் தலைவராக புத்த பகத் என்பவர் செயல்பட்டு வந்தார். இந்த ஹாஜி ஹரியத்துல்லா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஃபராசி இயக்கம் என்பதுடன் தொடர்புடையவர். டூடுமியான், டூடுமியார் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி பராசத்துல வாகாபி கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள். தீனபந்து மித்ராங்கிறவர் இண்டிகோ கிளர்ச்சியுடன் தொடர்புடையவராக இருக்கிறார். நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின் பாருங்க. உத்போதன் என்கின்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? சோ இது நமக்கு எங்க கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவாமி விவேகானந்தரை பற்றி கொடுத்திருக்கக்கூடிய செய்தியில இந்த உத்போதன் என்கின்ற பத்திரிகையை பற்றி இங்க ஒரு செய்தி கொடுத்திருக்கிறாங்க. பேஜ் நம்பர் 92 பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரை கொடுத்துட்டு கடைசி லைன்ல இருக்கு இவரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை உத்போதன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ சுவாமி விவேகானந்தரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை. நெக்ஸ்ட் தன்னாட்சி இயக்கத்தால் ஏற்பட்ட விளைவு என்ன? சோ தன்னாட்சி இயக்கம் என்பது ஏற்பட்டதுனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சோ பேஜ் நம்பர் 109ல இந்த கொஸ்டின் இருக்கு. பேஜ் நம்பர் 109ல கொடுத்திருக்கிறோம். ரைட் சைட்ல தன்னாட்சி இயக்கத்தால் ஏற்பட்ட நன்மைகள்னு கொடுத்திருக்காங்க. அரசியல் பணிகள் கற்றவரிடமிருந்து பாமரருக்கு எடுத்து செல்லப்பட்டது. மொதல் பாயிண்டே கொடுத்திருக்கிறாங்க. அரசியல் ரீதியான கிராமங்களும் நகரங்களும் இணைக்கப்பட்டது. காந்தியின் வேலையை எளிதாக்கியது. சரி. மிகச்சிறந்த தேசியவாதிகளை உருவாக்க தவறியதுன்னு கொடுத்திருக்காங்க. மிகச்சிறந்த தேசியவாதிகளை உருவாக்கியதுன்னு வரணும். இது மட்டும் தப்பு. சாத்வீக முறையில் மக்கள் நம்பிக்கையை பெறுமாறு செயல்பட்டது. சரி. சோ தன்னாட்சி இயக்கம் என்பது 1916ஆம் ஆண்டு உங்களுக்கு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அன்னி பெசன்ட் என்பதால் தொடங்கப்பட்டது. 1 2 மற்றும் 4 இந்த இடத்துல சரி. பேஜ் நம்பர் 109ல இதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரிய சமாஜத்தின் கோட்பாடுகளுள் பொருந்தாதது எது? சோ ஆரிய சமாஜத்தை பத்தி நம்ம எங்க கொடுத்திருக்கிறோம்? சோ பேஜ் நம்பர் 21ல வந்து பேஜ் நம்பர்ல கொடுத்திருக்காங்க. சோ பாருங்க எந்த கோட்பாடுலாம் பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேத கால சமூகத்தில் நிலவிய நற்பண்புகளை மக்களிடம் கூறி சுயமரியாதை தன்னம்பிக்கையை வளர்த்தெடுத்தது. இது 20வது பேஜ்ல இருக்கு. 20லயும் 21லயும் கலந்து இருக்கு. 20வது பேஜ்ல ரைட் சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியில 3வது பேரா வேதகால சமூகத்தில் நிலவிய நல்ல பண்புகளை எடுத்து கூறி மக்களிடையே சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கையை வளர்த்தது. ஆரிய சமாஜம். சரிங்களா? ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வேலையை வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2வது விலங்குகள் பலியிடுதல். அடுத்த பாயிண்டே இருக்கு. விலங்குகளை பலியிடுதல், உருவ வழிபாடு, மூட பழக்க வழக்கங்கள், சொர்க்கம் நரகம் போன்ற கோட்பாடுகளை எதிர்த்தது. சோ இதுவும் சரியாக பொருந்தி இருக்கு. சோ 3வது இருக்கக்கூடிய பாயிண்ட் பாருங்க. பேஜ் நம்பர் 21ல வந்து இந்த பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க. ரைட் சைட்ல 4வதாக இருக்கக்கூடிய பாயிண்டாக அது இருக்கு. சோ பேஜ் நம்பர் 21 ஆரிய சமாஜத்தின் 10 தத்துவங்கள்ல 4வதா கொடுத்திருக்கு. ஒரு ஆரியன் எப்போதும் ஒரு பொய்யை விடுத்து உண்மையை தழுவி கொள்ள வேண்டும். சோ 3 ஸ்டேட்மெண்ட்மே பொருந்துது. கேள்வி என்னன்னா எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. சோ எல்லாமே பொருந்துது. அப்ப மேற்கண்ட எதுவும் இல்லை. இதான் ஆன்சர். இதற்கு ஆப்ஷன் டி என்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த பழங்குடி கிளர்ச்சி அதற்கான தலைவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பொறுத்துங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பழங்குடி கிளர்ச்சிகள் என்னென்ன இருந்துச்சு இதோட பொறுத்துக்க. பேஜ் நம்பர் 61ல இதற்கான விடை 61ல பார்க்கலாம். சோ இதுல பாருங்க உங்களுக்கு சுவார் கிளர்ச்சி 1766ல ராஜா ஜெகநாத் என்பவரால் தொடங்கப்பட்டது.
அடுத்தது பில்கள் 1817 செவ்வராம் என்பவரால் தொடங்கப்பட்டது. ராமோசி 1822 சித்தூர் சிங் என்பவரால் தொடங்கப்பட்டது. காசி 1929 திரட் சிங் என்பவரால் தொடங்கப்பட்டது. இங்க அல்லூரி சீதாராம ராஜுன்னு போட்டிருக்காங்க. திரட் சிங் என்று வந்திருந்தா சரி. அல்லூரி சீதாராம ராஜு எதற்குள்ளவர்? ராம்பா கிளர்ச்சியுடன் தொடர்புடையவர். ராம்பா அல்லது ராமோசின்னு சொல்றோம் இல்லையா? சோ ராம்பா கிளர்ச்சி 1922 தொடர்புடையவராக இருந்திருக்கிறார். சோ ஆப்ஷன் டி பேஜ் நம்பர் 61 இதற்கான விடை இருக்கு. தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சட்டங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார்? சோ இந்த கொஸ்டினுமே எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலுமே உங்களுக்கு நம்ம புக்லயுமே இந்த இதை கொடுத்துருக்கோம். இந்த லைன் அதுல இருந்து எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம 100க்கு 100 கொஸ்டினுமே அதுல இருந்து எடுத்திருக்கிறோம். ஒரு கொஸ்டின் கூட வெளியே இருந்து எடுக்கல. சோ பேஜ் நம்பர் 94 இந்த கொஸ்டின் இருக்கு. தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சட்டங்களின் பாதுகாவலராக விளங்கினார். நடு காலம்ல மேல இருந்து 3வது பேரால உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 94 ஜார்ஜ் ஜோசப் என்பவரை கொடுத்திருக்காங்க. குற்றப்பரம்பரை சட்டங்களை ரோசாப்பு துறை என்று அழைக்கப்படுபவராக இருந்தார். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அடுத்தது 14வது கொஸ்டின். யார் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார்? ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் இன் இந்தியா. சோ நவீன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஜாராம் மோகன் ராயுடைய கருத்துக்கள் தான் பெருமளவில் மக்களை பிரபலப்படுத்தியது. பேஜ் நம்பர் 18 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கு. சோ பேஜ் நம்பர் 18 மிடில் காலத்துல மேல இருந்து 4வது பாயிண்ட். இவர் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு முகலாய மன்னர் 2ஆம் அக்பர் ராஜா என்ற பட்டத்தை வழங்கினார். இந்த மாதிரி பெயர்கள்லாம் கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய். சோ ராஜாராம் மோகன் ராய் தான் பிரம்ம சமாஜம் என்கின்ற அமைப்பை உருவாக்கி தந்தவர் அவர்தான். சோ இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாகவும் இந்த இடத்துல பார்க்கப்படுது. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். லக்னோ ஒப்பந்தத்தின் நன்மை என்ன அல்லது எவை? 15 பேஜ் நம்பர் 111 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கு. சோ அதுல லெஃப்ட் சைடு காலத்துல லக்னோ ஒப்பந்தத்தின் நன்மைகள்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரசும் முஸ்லீம் லீகும் இணைந்து பாடுபட வழிவகுத்தது 1. இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு வழிவகுத்தது சரி. தன்னாட்சிக்கு வழி செய்யுமாறு அரசை தூண்டியது. சோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆல் த அபோவ். சோ லக்னோ ஒப்பந்தத்துல தான் முதன்முறையாக காந்தியும் நேரும் சந்திச்சுக்கிறாங்க. லக்னோ ஒப்பந்தத்துல தான் பிரிஞ்சு போன காங்கிரஸ் செஷன் ஒன்னா சேர்றாங்க. இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் அங்கதான் நடந்திருக்கு. காங்கிரசிற்கான அரசியலமைப்பு எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் அல்லது அமர்வில் ஒத்துக்கொள்ளப்பட்டது? சோ 1908 உங்களுக்கு மதராஸ் காங்கிரஸ் மாநாடு. ஆப்ஷன் சி பேஜ் நம்பர் 75 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கொடுத்துருக்கிறோம். சோ பேஜ் நம்பர் 75 டேபிள் இருக்கு. 1908 ராஸ் பிகாரி கோஸ் தலைவர் காங்கிரசிற்கான அரசியலமைப்பு ஒத்துக்கொள்ளப்பட்டது. இங்கதான் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின். சோ மெக்காலே கல்விக்குழு பற்றிய பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து அவற்றின் அடிப்படையில் சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெக்காலே கூற்றை நீங்க கண்டுபிடிச்சு அந்த மெக்காலையை ஃப்ரேம் பண்ணி அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 15 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வச்சிருக்கோம். சரிங்களா? பேஜ் நம்பர் 15 எடுத்துட்டு அதுல மிட்காலத்துல டிபி மெக்காலே அப்படிங்கிறவரை பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெக்காலே ஆங்கில மரபுக்குழுவின் கருத்துக்கு ஆதரவாக இருந்த போதிலும் வட்டார மொழி கல்விக்கும் தனக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எந்தவித எதிர்ப்பும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இது தவறு. சோ மெக்காலே ஆங்கிலேயரின் மரபுக்குழுவுக்கு அவர் ஆதரவாக மட்டும்தான் இருந்திருக்கிறார். சோ வெஸ்டர்ன் எஜுகேஷனை பரப்புறதுக்கு மட்டும்தான் தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஓரியன்டலிஸ்ட்னு சொல்லக்கூடிய கீழை நாடுகளின் கல்வி முறையை பின்பற்றுவதற்கு அவர் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்கிறார். அங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க. 1835 அவர் தன்னுடைய புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் என்னும் குறிப்புகளை வெளியிட்டுள்ளார். இந்த குறிப்புகளில் ஆங்கிலேய மொழிகளில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு தான் ஆதரவாக வாதிட்டு இருக்கிறார். சோ 2வது பாயிண்ட் கரெக்ட். தன் குறிப்புகளில் ஆங்கில மொழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார். அவர் இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்திலும் ஒழுக்கத்திலும் ஒழுக்க நெறிகளிலும் அறிவில் ஆங்கிலரா இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவுக்குள்ளே உருவாக்க வரும்போதுதான் அவருடைய எண்ணம். பாக்குறதுக்கு பேசுறதுக்கு ரத்தத்தின் அடிப்படையில இவன் இந்தியனா இருக்கணும். ஆனா சிந்தனையிலையும் எண்ணத்திலையும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனா இருக்கணும். அந்த மாதிரி கல்வியை தான் கொடுக்கணும்னு அவர் விருப்பப்பட்டாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் பி. அடுத்தது 1855 ஆயிரக்கணக்கான சாந்தல்கள் வில்லும் அம்பும் ஏந்தி கொண்டு வெளிப்படையான கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். இதற்கு முதன்மையான காரணம் என்ன? பேஜ் நம்பர் 59 இதற்கான விளக்கம் இருக்கு. நீங்க பேஜ் நம்பர் புக் எடுத்து வச்சுட்டு பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கலாம். 59 எடுத்துட்டீங்கன்னா நடு காலத்துல மேல இருந்து 3வது பேராகிராஃப்.
ஜமீன்தாரி நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்ட பீர் சிங் அங்கு அடித்து துன்புறுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். அதன் பிறகு 1855 சித்து மற்றும் கனு என்கின்ற 2 சாந்தர் சகோதரரின் கீழ் 10,000 வீரர்கள் ஒன்றாக ஈடுபட்டு ஒரு வெளிப்படையான கிளர்ச்சியை தொடங்கினார்கள்னு கொடுத்திருக்கு. சோ இதுதான் இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட், தர்பன் என்கின்ற வார இதழை துவக்கியவர் யார்? சோ தர்பன் என்கின்ற வார இதழை துவக்கியவர் யார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு இந்த லெசன்ல வந்து இங்க கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பேஜ் நம்பர் நான் பார்த்து சொல்லிடுறேன். பேஜ் நம்பர் 14ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் 14ல இதற்கான ஆன்சர் இருக்கு. கொஸ்டின் பாருங்க. 19வது கொஸ்டின். Who started the weekly magazine தர்பன்? தர்பன் என்ற வார இதழை துவக்கியவர் யார்? ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 23ல நீங்க பார்க்கலாம். 23ல கொடுத்துருக்கு. மேற்கத்திய சீர்திருத்த முன்னோடிகள் அப்படின்னு கொடுத்து ஒரு லெசன்ல 3வது பேரா பாருங்க. வால சாஸ்திரி ஜம்பேக்கர் பம்பாயின் முதலாவது சீர்திருத்தியர் ஒருவர் ஆவார். பிராமணிய வைதிக முறையை தாக்கிய அவர் இந்து மதத்தை சீர்திருத்த விரும்பினார். 1832 1832ல பாத்தீங்க அப்படின்னா இவர் தர்பன் என்கின்ற ஒரு வார இதழை நடத்தினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால இதை நீங்க அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின். ஸோ 20வது கொஸ்டின் காங்கிரஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் மாநாடுகளை பொறுத்து சொல்லியிருக்கு. பேஜ் நம்பர் 75ல நீங்க பாருங்க. இந்த 75ல உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ கயா காங்கிரஸ் மாநாடு. ஸோ கயா காங்கிரஸ் மாநாடு CR தாஸ் என்பவர் கயா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பார். பேஜ் நம்பர் 76 77க்குள்ள இருக்கு. சரிங்களா? வரிசையாக வருது. 1922ல இந்த மாநாடு நடந்திருக்கு. 1922ல நடந்திருக்கு. கயா காங்கிரஸ் மாநாடு 1922. ஸோ CR தாஸ். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காக்கிநாடா காங்கிரஸ் செஷன் 1923 மௌலானா முகமது அலி. ஸோ 1923ல நடந்திருக்கு. ஃபைஸ்பூர். ஸோ ஃபைஸ்பூர் அப்படிங்கிறது 1937 ஜவஹர்லால் நேரு. ஃபைஸ்பூர் 1937. ராம்கர். ராம்கர்ங்கிறது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 1940 டு 45. பொறுத்துனீங்கன்னா 4 2 3 1. சுப்பிரமணிய சிவா எங்கு பாரதி ஆசிரமத்தை நிறுவினார்? ஸோ பாப்பாரப்பட்டி என்கின்ற இடத்துல ஒரு ஆசிரமத்தை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குன்னா தலைவர்களுடைய லெசன்ல இருக்கு. ஸோ புகழ்பெற்ற தலைவர்கள் போன்ற இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த லெசன்ல சுப்பிரமணிய சிவாவை பத்தி பேஜ் நம்பர் 93ல கொடுத்துருக்கிறோம். ஸோ 93 அதுல போய் பார்த்துக்கலாம் நீங்க. அதுல உங்களுக்கு வீரமுரசு என்று அழைக்கப்பட்டார். அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃப்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து அதுக்கு முந்தின பாயிண்ட்ல சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை சூட்டிக் கொண்டார். பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமத்தை நிறுவினார். இவர் ஜூலை 23 1925 காலமானார் என்று 3 விஷயங்களையும் இதுல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 22. இந்தியாவில் காந்தியடிகளின் வருகைக்கு பிறகு தொடக்க காலகட்டத்தில் அவர் சத்தியாகிரகங்களின் வாயிலாக காந்தியடிகள் உணர்ந்து கொண்டது எது அல்லது எவை? ஸோ காந்தியடிகள் இந்தியாவுல சுதந்திர போராட்டத்துக்கு வர்றாரு. அதற்கப்புறம் என்னென்னலாம் அவர் உணர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 113வது பேஜ்ல இதற்கான ஆன்சரை நீங்க பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 113ல உங்களுக்கு மேற்கண்ட போராட்டங்களில் காந்தி கற்றுக்கொண்டவை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. ஸோ சம்பரான் சத்தியாகிரகம், கேதா போராட்டத்துக்கு கீழே அவர் பாத்தீங்கன்னா நிறைய 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. 1, மேற்கண்ட 3 போராட்டங்களையும் சத்தியாகிரகத்தின் திறமையை மக்களுக்கு உணர்த்தினார். 2, மக்களோடு மக்களாய் போராடியதால் அம்மக்களின் பலத்தையும் பலவீனத்தையும் தெளிவாக அறிய முடிந்தது. அதான் கொடுத்திருக்காங்க. 2வது பாயிண்ட் சரி. அதுல பல இளைஞர்களின் மதிப்பையும் மரியாதையும் பெற்றார். அது இங்க கொடுக்கல. இந்திய பெருநாட்டில் ஒரு மிக பெரும் அரசியல் தலைவராக உயர்ந்த மனிதராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஹி இன்ட்ரோடியூஸ்ட் ஹிம்செல்ஃப். ஸோ இது ரெண்டுமே சரிதான். ஸோ 3 முக்கியமான போராட்டங்கள் நடத்துறாரு. சம்பரான் சத்தியாகிரகம், அகமதாபாத் தொழிலாளர் பிரச்சனை, கேதா போராட்டம். ஸோ ரெண்டுமே இதுல சரியாகத்தான் இருக்கு. பொதுப்பணி படை சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஸோ இது வந்து என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சட்டம் வந்து வந்ததுனாலதான் ராணுவத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 63ல நம்ம கொடுத்துருக்கோம். 63ல வந்து இந்த இதை கொடுத்துருக்கிறோம். ஸோ கேனிங் பிரபு. அதுல பாருங்க ராணுவ காரணங்கள் அப்படின்னு பேஜ் நம்பர் 63ல 1824ஆம் ஆண்டு கல்கத்தா வழியே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியே பர்மா செல்ல மறுத்தனர். கடல் கடந்து சென்றால் தங்களது மதத்தையும் ஜாதி இழக்க நேரிடும் என்று அவர்கள் நம்பினர்.
1856 ஆண்டு கானிங் பிரபு பொதுப்பணி படை சட்டத்தை ஜெனரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் என்பதை கொண்டு வந்தாருன்னு கொடுத்திருக்கிறாங்க. பேஜ் நம்பர் 63 பாருங்க. மகாகவி பாரதியாரை இந்தியாவின் சொத்து என்று அழைத்தவர் யார்? சோ இது வந்து நமக்கு ஸ்கூல் புக் தமிழ்லே இந்த இது வந்து கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய A3 புக், அதாவது இப்ப நம்ம கொடுத்திருக்கிற புக்ல கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுல வந்து வச்சிருப்பாங்க. பேஜ் நம்பர் 79, 79வது பேஜ்ல வந்து இதை கொடுத்திருக்கிறோம். ஸோ அதுல மகாத்மா காந்தியை பத்தி வருது. அதுல மிடில் இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா பாரதியை சந்தித்த காந்தி அவரை இந்தியாவின் சொத்து என்று அழைத்தார். சோ மகாத்மா காந்தி தான் பாரதியாரை இந்தியாவின் சொத்து என்று அழைத்திருக்கிறார்னு கொடுத்திருக்காங்க. கீழே பாருங்க. கீழே கொடுக்கப்பட்ட பத்தியை படித்து பத்தியில் உள்ள உண்மை அடிப்படையில் சரியான அனுமானங்களை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இன்ஃபரன்சஸ், ஒரு பேசேஜை நீங்க படிச்சுட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு இன்ஃபரன்சஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிடணும். அது எது கீழே உள்ளது உங்களுக்கு சரியாக பொருந்துது அப்படின்னு அதை வந்து என்ன பண்ணிருக்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் வந்து எப்படிலாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து சுரண்டி இருக்காங்க வளங்களை அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இதை வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இது புக்ல உள்ள ஒரு பேராகிராஃப் அடிப்படையில தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃபை பத்தி நல்லா வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமாக இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்க. ஆங்கில அரசு கட்டுப்பாடற்ற சுதந்திர வணிகம் எனும் கொள்கையை பின்பற்றியது. பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்கள் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. இக்கச்சா பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இந்திய சந்தைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் உதவியுடன் இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இந்திய சந்தைகளில் மலை போல குவிந்தது. இந்திய கைத்தறி நெசவு தொழிற்சாலை துணிகளை காட்டிலும் இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் குறைந்த விலையில் கிடைத்தது. காலனி ஆதிக்க கொள்கையின் விளைவாக இந்திய கைத்தறி பொருட்களும் கைவினைப் பொருட்களும் தங்கள் உள்நாட்டு பன்னாட்டு சந்தைகளை படிப்படியாக இழந்தன. இங்கிலாந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதால் இந்தியாவின் நெசவாளர், பருத்தி இலை ஆடை தயாரிப்போர், தச்சர், கொள்ளர், காலனி செய்வோர் ஆகியோர் வேலையற்றோர் ஆயினர். கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான இடமாக இந்தியா மாறியது. இப்படி இந்தியாவை சுரண்டுவதற்கு ஆங்கிலேயர்கள் என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து மொத்தமா உங்களுக்கு கன்சால்டேட் பண்ணி ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க. தொழிற்சாலைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத மொத்தமா பேசேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்க பின்பற்றும் பொழுது உங்களுக்கு இதுல என்ன ஃபாலோ அப் ஆகுது அப்படிங்கிற அனுமானம், இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க இன்ஃபரன்சஸ். இந்தியாவில் பிரிட்டிஷாரின் வருகையினால் நவீனமயமாக்கல் ஏற்பட்ட போதிலும் புராண இந்திய பொருளாதாரம் பாதிப்படைஞ்சது. இந்தியாவுல நவீனமயமாக்கல் வந்துச்சு அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கிட முடியுமா? ஏன்னா இந்தியாவில இருந்து தொழிற்சாலைகள் அவங்க செய்யல, இந்தியாவில இருக்க பொருளை தான் கொண்டு போயிருக்கான். அப்ப இந்த புராதன இந்திய பொருள் தான் பாதிப்படைந்தது கரெக்ட் தான். ஆனா இந்தியாவில் நவீனமயமாக்கல் ஏற்பட்டது இந்த பேசேஜ்ல நம்ம சொல்ல முடியாது. காலனி ஆதிக்க கொள்கை இந்திய வர்த்தகத்தை பாதிப்படைய செய்திருந்தாலும் பன்னாட்டு சந்தைகளை இந்திய மயமாக்கியது இல்ல. பன்னாட்டு சந்தைகளை ஒரு மல்டி நேஷனல் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை கொண்டு வரல. ஒன்லி பிரிட்டிஷோட மோனோபொலி தான் ஜெனரேட் பண்ணாங்க. பிரிட்டிஷாரின் வள சேர்ப்புக்கு சுரண்டும் தளமாக இந்திய காலனி மாறியது தான் சரி. அவன் அங்க வளத்தை சேர்க்கிறதுக்கும் அவன் நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, இந்தியாவை ஒரு நல்ல சான்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்களுடைய நாட்டுக்கு கொண்டுட்டு போய் செல்வத்தை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பேராகிராஃபை நீங்க ரீட் பண்றது மூலமா இந்த விஷயத்த நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அனுமானங்கிறது உங்களுக்கு வெளிப்படுது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சி. ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் முதன்முறையாக எப்பொழுது நடைபெற்றது? 1920 நடைபெற்றது. கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை பத்தி வரும்பொழுது அந்த லெசன் என்ன பண்ணிருப்பாங்க, இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது 1920ஆம் ஆண்டு முதன்முறையாக இது இது செயல்பட்டது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே இது உங்களுக்கு தெரிஞ்சது. ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸோடைய முதல் மாநாடு 1920 பம்பாயில வச்சு நடந்துச்சு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பின்னொன்று எது ஒன்று 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகத்திற்கான காரணங்கள் தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிப்பாய் கழகம் ஏற்பட்டதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த காரணங்கள் ஃபுல்லு உங்களுக்கு எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1857 ரிவால்ட் அப்படிங்கிற டாபிக்ல பேஜ் நம்பர் 63ல கொடுத்திருக்காங்க. அதுல முஸ்லிம்கள் பெரும்பாலும் அரசு பணிகளை சார்ந்திருந்தார்கள். ஆங்கில மொழி, மேலை கல்வி முஸ்லிம் அறிவுஜீவிகளை முக்கியமற்றவர்களாக்கியது. முஸ்லிம்களுக்கு அடிப்படையா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு இருந்துச்சு. இங்கிலீஷ்னு ஒண்ணு கொண்டு வந்து கொடுத்த உடனே அவங்க புதுசா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கிட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டாங்க. இந்தியாவின் நெசவு தொழில் அழிந்து மக்களின் வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகி வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டது. இது ஒரு காரணம் தான்.
19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் 7 பஞ்சங்கள் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. அதுவும் சரிதான். நீதிமன்றங்களில் பொதுப்பணி தேர்வுகளில் அரேபிய மொழியின் பயன்பாடு ஒழிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. தப்பு. பாரசீக மொழிகள் தான் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இது எந்த இடத்துல குடுத்திருக்காங்கன்னா, பேஜ் நம்பர் 63 2ல நிர்வாக காரணங்கள். 2 நிர்வாக காரணங்கள கடைசி பாயிண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நீதிமன்றங்களில் பொதுப்பணி தேர்வுகளின் பாரசீக மொழியின் பயன்பாடு ஒழிக்கப்பட்டு அரேபிய மொழின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4த் பாயிண்ட் மட்டும் தான் இதுல தவறானது. அல் ஹிலால் என்பது என்ன? ஸோ அல் ஹிலால் என்பது ஒரு பத்திரிகை. பேஜ் நம்பர் 84 எடுத்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு இதுல குடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 84 எடுத்துட்டீங்கன்னா, அதுல மிற்காலத்துல கடைசில அல் ஹிலால் பத்திரிகை மூலம் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக உழைத்தார். யாரு? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அது ஒரு செய்தித்தாளாக இருந்துச்சு. ஒரு பத்திரிகையாக இருந்துச்சு. அடுத்தது 1917ஆம் ஆண்டு சம்ப்ரான் சத்தியாகிரகத்தில் காந்தியடிகளுடன் இணைந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ சம்ப்ரான் சத்தியாகிரகம்னு ஒரு போராட்டத்தை அவர் பண்ணாருன்னு நம்ம பார்த்திருப்போம். அந்த சம்ப்ரான் சத்தியாகிரகத்துல அவருடன் இணைஞ்சவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜேந்திர பிரசாத். ஸோ காந்தியின் வருகைக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு லெசன்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 112 டு 13ல பாத்தீங்கன்னா 113 எக்ஸாக்டா 113 மேல இருந்து 2வது பேரா ராஜேந்திர பிரசாத், மஜாருல் ஹக், ஆச்சாரிய கிருபால்னே, மகாதேவ் சே போன்ற உள்ளூர் தலைவருடன் காந்தியில் விரிவான விசாரணை மேற்கொண்டார். சோ அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா கடைசிக்கு முந்தின பேரா பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவராக பின்னாளில் பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத்தும் வழக்குரைஞராக செயல்பட்ட பிரஜ் கிஷோரும் பிரசாத்தும் காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டனர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. பின்னர் யார் வட்டார மொழி கல்வியை தீவிரமாக முன்மொழிந்தார்? 1827ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற பின் அவரது ஆர்வலர்கள் நிதி சேகரித்து ஆங்கில கல்வியை வழங்கும் கல்லூரிகளை பம்பாயில் நிறுவினர். மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் பேஜ் நம்பர் 14ல இந்த லெசனுக்கான கொஸ்டின் இருக்கு. பேஜ் நம்பர் 14 எடுத்துட்டீங்கன்னா மிட் காலத்துல மேல இருந்து 5வது பேரா. சோ அதுல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. பின்னரது பிஷப் கல்லூரி என்று அழைக்கப்பட்டது. மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் என்பவர் தான் வட்டார மொழி கல்வியை தீவிரமாக முன்மொழிந்தார். ஆனால் 1827ல் அவர் ஓய்வு பெற்ற பின் அவரது ஆர்வலர்கள் நிதி சேகரித்து ஆங்கில கல்வியை வழங்கும் கல்லூரியை பம்பாயில் கட்டினார்கள். மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்திய தேசிய காங்கிரசின் உருவாக்கத்தை வச்சு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இந்திய தேசிய காங்கிரசின் உருவாக்கத்துல என்னென்ன நடந்துச்சு தொடக்க காலகட்டத்துல அப்படிங்கறதுதான் இதுல உள்ள முக்கியமான ஆஸ்பெக்ட். பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. 1886 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் உறுப்பினர்களுக்கு தலைமை ஆளுநர் டஃப்ரின் தேநீர் விருந்து அளித்தார் அப்படின்னு இருக்காங்க. சோ டஃப்ரின் பிரபு தேநீர் விருந்து கொடுத்திருக்கிறாரு 1886ல. எங்கன்னா பேஜ் நம்பர் 96ல இந்த கொஸ்டின் இருக்கு. பேஜ் நம்பர் 96ல எடுத்து பார்க்கலாம். லெப்ட் சைட்ல இருந்து மேல இருந்து பாருங்க. 3வது பேரா 1886ல் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் உறுப்பினருக்கு தலைமை ஆளுநர் டஃப்ரின் பிரபு தேர்ந்தெடுத்தார். இதுல அரசாங்க அதிகாரிகளும் காங்கிரசின் கூட்டங்களில் கலந்து கொண்டார்கள் இருக்கு. நம்ம இங்க என்ன வச்சிருக்கோம்? அரசாங்க அதிகாரிகள் காங்கிரஸ் கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. சோ இதுல பாருங்க இது ஒண்ணுதான் தவறானதாக இருக்கு. காங்கிரசின் கோரிக்கைகளை அதிகரிக்க அதிகரிக்க அரசாங்கம் அதற்கு எதிராக திரும்பியது. முஸ்லிம்களை காங்கிரஸ் இருந்து விலகி இருக்குமாறு ஊக்குவித்தது. சோ இதுதான் வந்து தொடக்க காலகட்டத்துல ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய தேசிய காங்கிரசின் தோற்றத்திலே இருந்தது. சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 96 ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 32 1857 புரட்சியில் இருதரப்பில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களும் பிரிட்டிஷார்களுக்கும் இந்தியர்களுக்கு இடையில இடைவெளி அதிகரித்து சென்றது. சோ இதுக்கு என்ன காரணம்? சிப்பாய் கழகத்திற்கு பிறகு இந்தியாவில் பணியமர்த்தப்பட்ட இந்தியர்கள் எண்ணிக்கையை ஆங்கிலேயர் குறைக்க ஆரம்பித்தனர். அதனால 2 வருடங்கள்ல 1857க்கு அப்புறம் பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது அப்படின்னு எடுத்துக்கலாமா? சோ அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சோ இது வந்து தவறான ஒரு அசம்ஷனாக இருக்கிறது. சோ பேஜ் நம்பர் 66 இன ஒதுக்கல் கொள்கை அப்படிங்கிற டாபிக்ல 3வது பேராகிராஃப்ல கொடுத்திருக்கோம் பாருங்க. 1857ஆம் ஆண்டு புரட்சியும் இரு தரப்பில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பிரிட்டிஷாருக்கு இந்தியர்களுக்கு இடையிலான இடைவெளியை அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து அவர்கள் மேலும் இன ஒதுக்கல் கொள்கையை தீவிரமாக கடைபிடிக்க ஆரம்பித்தனர். சோ வேலைக்கு ஆளை குறைச்சிட்டாங்கிறதுனால இடைவெளி குறையல. இன ஒதுக்கல் கொள்கையை அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். சோ இதுல வேலைக்கு குறைச்சிருக்காங்கிறதே தவறு. இந்தியாவில் பணியமர்த்தப்பட்ட இந்தியர்கள் எண்ணிக்கை ஆங்கிலேயர் குறைக்க ஆரம்பிக்கல. சிப்பாய் கழகத்திற்கு இந்தியாவில் ராணுவத்துல மட்டும்தான் ஆட்களை குறைக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியர்களை உயர் பதவிகள்ல குறைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ரெக்ரூட்மெண்ட் ஆசிட்டிஸ் இருந்துச்சு. இந்த ஸ்டேட்மெண்டே ஃபர்ஸ்ட் தப்பு தான். ஏன்னா இந்தியர்களின் எண்ணிக்கையை ஒட்டுமொத்தமாக அவங்க குறைக்கல. ஏன்னா நிர்வாகத்தை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணாங்க. மிலிட்டரியில மட்டும் குறைச்சாங்க. ஆனா இந்த காரணம், இந்த கூற்றுக்கான காரணம் என்னன்னா, இதற்கு பிறகு அவர்கள் 1857க்கு பிறகு இன ஒதுக்கல் கொள்கை என்பதை கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்கிறதான் கரெக்ட். அடுத்தது பாருங்க 33
பகவான் சிங்கும் லாலா ஹர்தயாலும் எந்த இயக்கத்தின் தூண்களாக செயல்பட்டு வந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து புரட்சிகரவாதம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் உங்களுக்கு 137ல இருக்கு. ஸோ 137லயே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேல இருந்து 2வது பேராகிராஃப் பகவான் சிங்கும் லாலா ஹர்தயாலும் இந்த இயக்கத்தின் இரு தூண்கள் ஆவர். என்னன்னா காதர் பார்ட்டி, காதர் இயக்கம் என்பதுல இவங்க முக்கியமானவங்க. இந்திய சுயாட்சி சங்கம் பேஜ் நம்பர் 136ல கொடுத்திருக்கிறாங்க. ஷியாம்ஜி கிருஷ்ண வர்மா என்பவரை பத்தி கொடுத்திருக்கிறாங்க. அனுசீலன் சமிதி, அனுசீலன் சமிதி, அபினவ் பாரத் இதை பத்தியும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க பேஜ் நம்பர் 34. ஹூ வாஸ் தி நவாப் ஆஃப் பெங்கால் டியூரிங் பேட்டில் ஆஃப் பிளாசி. பிளாசி போர்னு ஒரு போர் நடக்கும் பொழுது இப்போ நவாபாக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நவாபாக இருப்பவர் வந்து உங்களுக்கு சிராஜ் உத்தவ்லா என்பவர் தான் பிளாசி போர்ல காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வங்காளத்தில் காலூன்றல் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நீங்க பார்க்கலாம் இதை. பேஜ் நம்பரை மட்டும் பார்த்துட்டு சொல்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஜென்ரிக்காவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பிளாசி போர் இருக்கும்போது சிராஜ் உத்தவ்லா இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் பக்சார் போர் வரும் பொழுதுதான் அவர் மீர் ஜாஃபர் என்பவரை நியமிச்சு மீர் ஜாஃபர் போர் புரிய வர்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். பட் வந்து இதுல எக்ஸாக்டா அந்த புக்ல எங்க இருக்கு அப்படிங்கறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ வங்காளத்திலே இருந்தவர் அவர் தான். பிளாசி போர் 1757 1757ல ஒரு அரசியல் சக்தியாக மாறுவதற்கு காரணமாக இருந்ததுன்னு குறிப்பிட்டாங்க. இதுலயே பாருங்க இந்த கொஸ்டினுக்கான பேஜ் நம்பர் கூட நான் சொல்லிடுறேன். ஒரு பெரிய பேராகிராஃப்கான பேஜ் நம்பர் நான் சொன்னேன் இல்லையா, அப்பல பார்த்து சொல்றேன். ஸோ பேஜ் நம்பர் 12ல இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 12ல ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கு. கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினைஞர் மீது ஏற்படுத்திய தாக்கம்னு 12வது பேஜ்ல இருக்கு. ஸோ அதுக்கு மட்டும் பேஜ் நம்பர் சொல்லாம இருந்தேன். ஸோ அந்த பேஜ் நம்பர் இதுல 12ன்னு போட்டுக்கோங்க. 12ல கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சிராஜ் உத்தவ்லா இதான் ஆன்சர். நான் உங்களுக்கு பேஜ் நம்பர் பின்னாடி நான் பார்க்கும்போது சொல்றேன் 34க்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகமதியா இயக்கம், ரக்னு மத்சன்ய சபா, தி ஹிந்து, சம்வாத் கௌமுதி இந்த 4க்கும் வருஷத்தை உங்களை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அகமதியா இயக்கம் பேஜ் நம்பர் 25ல கொடுத்துருக்காங்க. அகமதியா இயக்கம் 1889ன்னு கொடுத்துருக்காங்க 4. அப்புறம் ரக்னுமாய் மத்தியசன் சபா அப்படின்னு ஒரு சபா இருக்கு. அந்த சபாவை பத்தி எங்க கொடுத்துருக்காங்க, அது வந்து உங்களுக்கு அகமதியா இயக்கத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ரக்னுமாய் மத்தியஸ்தன சபா, தியோபந்த் மூமெண்ட் இருக்கு, பரங்கி மஹால் இருக்கு, பராசி இயக்கம் பேஜ் நம்பர் 25லே தான் இருக்கு. 1851 பார்சி சீர்திருத்த இயக்கம்ங்கிற தலைப்புல இருக்கு. ரக்னுமாய் மத்தியஸ்தன் சபா 1851. ஸோ 41. தி ஹிந்து, தி ஹிந்து பத்திரிகை தொடங்கப்பட்டது. ஸோ தி ஹிந்து பத்திரிகையை பத்தி உங்களுக்கு பத்திரிகைவாதங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வருது. ஸோ இதே பேஜுக்கு பக்கத்துல தான் இருக்கு. பேஜ் நம்பர் 30ல இருக்கு, 30ல இருக்கு. 30ல பத்திரிகைகளின் பங்குன்னு ஒரு லெசன் இருக்கு பாருங்க. அதுல பாருங்க 2வது பேராகிராஃப்ல 1878ல தி ஹிந்து. அது கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா சம்பாத் கௌமுதி 1822 இருக்கு. ஸோ பொறுத்துனீங்கன்னா 4, 1, 2, 3. ஸோ 25 அப்புறம் 30 2 பேஜ்ல நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. 25 அண்ட் 30. ஏன் பேஜ் நம்பர் எல்லாமே சொல்றேன் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நீங்களும் மார்க் எவ்வளவு மார்க் வருதுங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காக தான் சொல்றேன். ஸோ பின்னர் ஒன்றில் மிதவாதிகளின் சாதனையாக கருதப்பட்டது எது? ஸோ மிதவாதிகள் என்ன பெரிய லெவல்ல சாதனை பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த கொஸ்டின் வந்து இருக்கு. ஸோ ஆரம்ப காலத்துல மிதவாதிகள் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுபட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிதவாதிகளுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மிதவாத தேசியவாதம் பேஜ் நம்பர் 96ல எடுத்துக்கலாம். 96 எடுத்துக்கிட்டு மிதவாதிகளின் சாதனைகள்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் அதை கொடுத்துருக்கோம். மக்களிடையே பரந்த தேசிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியது முதல் பாயிண்ட். 3வது பாயிண்ட்ல சட்டசபை உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தியது. கடைசி பாயிண்ட் 5ல கொடுத்துருக்காங்க பாருங்க. சட்டசபை உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தியது மிதவாதியின் சாதனை. அடுத்தது 3வது பாயிண்ட்ல உள்ளதுல கடைசி பாயிண்ட், இந்தியாவில் செல்வம் எந்தெந்த வழியில் இங்கிலாந்துக்கு எடுத்து செல்லப்படும் என்பது பட்டியலிட்டு காட்டியது. தாதாபாய் நவ்ரோஜியுடைய வறுமை கோட்பாடு, இந்த கோட்பாடுகள்லாம் இருக்கு. ஸோ 3மே சரி. பேஜ் நம்பர் 96. ஸோ மேற்கண்ட அனைத்தும் இந்த இடத்துல சரியா இருக்கு.
சிட்டகாங் ஆயுத கிடங்கு சூறையாடலுடன் தொடர்புடையவர் யார்? ஸோ மிலிட்டன் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே இதை நீங்க படிப்பீங்க. ஸோ மிலிட்டன் நேஷனலிசம் தீவிரவாத தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு கீழே இது வரும். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதி வழக்குகளை பத்தி கொடுத்திருப்பாங்க. பேஜ் நம்பர் 141 141 உங்களுக்கு சிட்டகாங் ஆயுத கிடங்கு சூறையாடல் அப்படின்னு ஒரு தலைப்பே இருக்கு. அதுல சூர்யா சென்னு சொல்லியிருக்காங்க. இங்க சூர்யா சென்ல அப்ப அப்படியே போனீங்கன்னா அதுல கல்பனா தத்துன்னு ஒருத்தங்க இருக்காங்க. 1920 பிற்பதில் கல்பனா தத் என்னும் ஒரு இளம்பெண் கம்யூனிஸ்ட் தலைவர் பி சி ஜோஷியை திருமணம் செய்து கொண்டார். கல்பனா ஜோஷி என்று அழைக்கப்பட்டார். சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தில் துணிகரமாக தாக்கியதன் மூலம் இளம் நெஞ்சங்களில் தேசிய பக்தியை கனன்றளச் செய்தவர். ஸோ கல்பனா தத். கழகம் நடைபெற்ற இடம் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள். ஸோ 38வது கொஸ்டினுக்கு நமக்கு எங்க இருக்கு இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு முன்னாடி 67 பேஜ் நம்பர் 67 எடுத்து பாருங்க. 67ல உங்களுக்கு கழகம் நடைபெற்ற இடங்களையும் அதை அடக்கி ஆங்கில அதிகாரம் கொடுத்திருக்காங்க. ஸோ லக்னோவில் பார்த்தீங்கன்னா ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிறவர் வரணும். ஸோ 2. அப்புறம் கான்பூர்ல காம்பெல் அப்படிங்கிறவர் 1. அடுத்தது பரைலி. ஸோ பரைலி அப்படிங்கிற பிளேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ பரைலிங்கிற பிளேஸ்ல உங்களுக்கு சர் காலின் காம்பல் தான் இருக்கிறாரு. இங்க வந்து ஜான்சி அண்ட் குவாலியர் கேட்டிருக்காங்க. ஜான்சி அண்ட் குவாலியர் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் வர்றாரு. ஸோ 4. அலகாபாத் மற்றும் பனாரஸ்ல ஆன்சல் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஸோ பீகாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வில்லியம் டைலர் என்பவரை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இதுல பொருந்துவாங்க. ஸோ ஆன்சர் 2, 1, 4, 5, 3 என்பதுதான் சரியானது. ஸோ கர்சனை பொறுத்த வரைக்கும் அவருடைய சீர்திருத்தங்களில் தவறானது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கர்சன் பிரபு இந்தியாவுல ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர் செஞ்சார் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 97 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க பார்க்கலாம். 97 ரெஃபர் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா வங்க பிரிவினைங்கிற ஒரு டாபிக்ல கீழ இருந்து ஒரு 5வது பேராகிராஃப் வந்துட்டீங்கனாலே 1899 கல்கத்தா மாநகராட்சிக்குள் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்தினான் இருக்கு. அவர் எண்ணிக்கையை குறைச்சார் அப்படின்னு அங்க கொடுத்திருப்பாங்க. ஸோ இவர் டிக்ரீஸ் பண்ணாருன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. மீதி யுனிவர்சிட்டி ஆக்ட் 1904 அவர் கொண்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாரு. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத பிரிக்க சொல்லி ஆர்டர் பண்ணாரு. எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுல. 97 ரெஃபர் பண்ணுங்க. மகாத்மா காந்தியின் புகழ்பெற்ற தண்டி யாத்திரை மூலமாக தொடங்கிய இந்திய மக்கள் இயக்கம் இது சிவில் டிசோபீடியன்ஸ் 1930ல சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து உருவானுச்சு. அதாவது சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கத்துடைய ஒரு புள்ளி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு சத்தியாகிரகம். சோ இது வந்து உங்களுக்கு எங்க இருக்கு எந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் உப்பு சத்தியாகிரகத்தை பத்தி கொடுக்கும்போது பேஜ் நம்பர் 121 கொடுத்திருக்காங்க. சட்ட மறுப்பு இயக்கம்னு கொடுத்துட்டு அந்த சட்ட மறுப்பு இயக்கம் தண்டி யாத்திரை என்பதை கொடுத்திருக்காங்க. ஸோ 121 ரெஃபர் பண்ணி பாருங்க சட்ட மறுப்பு இயக்கம். பழைய ரோமானி லட்சியமான பிரித்தாளுதல் என்பது நமதாக வேண்டும் என்று கடிதம் எழுதியவர் யார்? பேஜ் நம்பர் 146 ரெஃபர் பண்ணுங்க. ஒரு பிக்சர் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆளோட படம் கொடுத்திருப்பாங்க. 146ல கொடுத்திருக்காங்க பாருங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய பிரித்தாளும் கொள்கைகளை கையாண்டது பொம்பாய் ஆளுநர் எல்பின்ஸ்டோன். பழைய ரோமானிய லட்சியமான டிவைடட் எம்பரா பிரித்தாளுதல் என்பது நமதாக வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார் லார்ட் எல்பின்ஸ்டோன். இறுதி வரை போராடு என்ற முழக்கத்தை தந்தவர் யார்? டூ ஆர் டை அப்படின்னு சொன்னா நமக்கு மகாத்மா காந்தியும் தெரியும். இறுதி வரை போராடு என்ற முழக்கத்தை தந்தவர் யாருன்னா அதே மகாத்மா காந்தி தான் தந்திருக்கார். சோ இது வந்து பேஜ் நம்பர் 80ல வந்து கொடுத்திருக்காங்க. காந்தியின் முக்கிய வாசகம் டூ ஆர் டை ஃபைட் டு பினிஷ் குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு 1942 பினிஷ் டு ஃபைட் ஃபைட் டில் பினிஷ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது மகாத்மா காந்தி. தவறான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ தவறான கூற்று 1931ல உங்களுக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி நடந்த 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ காந்தியடிகளை பத்தி வரக்கூடிய இதுல போட்டிருக்கு. பேஜ் நம்பர் 123ல இதை நீங்க ரெஃபர் பண்ணுங்க. 123ல ரெஃபர் பண்ணுங்க. ரைட் சைட்ல 2வது வட்டமேஜை மாநாட்டில் வரிசை அந்த பேராகிராஃப் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னோ காங்கிரஸ் ரேட்டிஃபைடு தி காந்தி இர்வின் பேக்ட் தப்பு. கராச்சியில் நடந்த இதுதான் நம்ம சொல்லணும். இந்த இடத்துல லக்னோன்னு மாத்தி கொடுத்துருக்கோம். ஸோ கராச்சியில ஏற்பட்ட ஒரு மாநாடு தான் காந்தி இர்வின் பேக்டுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் தப்பு. 123. இன்குலாப் ஜிந்தாபாத் என்கின்ற முழக்கம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் எழுப்பப்பட்டது? மேலும் சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியின் தலைமையில் தொடங்கப்படும் என்றும் அறிவித்தது. ஸோ இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற ஒரு முழக்கமும் இந்த சட்டப்பை இதுல இருந்து எழுப்பப்பட்டதும் இந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க சிம்பிளா நீங்க ஒரு ட்ரேஸ் பண்ணி கூட பார்த்துருக்கலாம். ஏன்னா சட்ட மறுப்பு இயக்கம் 1930ல வந்திருக்கு.
ஸோ 30லன்னா இப்போ 30க்கு முன்னாடி இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லாகூர் காங்கிரஸ் செஷன் மாநாடு 1929 டு 30 லாகூர் காங்கிரஸ் செஷன் மாநாடு பேஜ் நம்பர் 76ல ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்து முஸ்லிம்களும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று கூறியவர் சர் சையது அகமது கான். ஸோ சர் சையத் அகமது கான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அலிகார் இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்துடன் தொடர்புடையவராக இருக்கிறார். பேஜ் நம்பர் 25ல ரெஃபர் பண்ணுங்க. 25ல லெஃப்ட் சைட்ல மேல இருந்து 5வது பேராகிராஃப் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கின்ற இரு பறவைகளின் அழகிய கண்கள் என்று சொல்லியிருக்கிறார். 46 காங்கிரசின் தந்தை என்று அழைக்கப்படாதவர் யாரும். காங்கிரசின் தந்தைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் காங்கிரஸ்னு நிறைய பேரை சொல்லியிருக்கிறாங்க. அதுல யார் வரமாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காங்கிரஸை உருவாக்கிய தொடக்க கால தலைவர்கள் நிறைய பேரை ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கோட்பாட்டுக்கு கீழே வராதவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வராதவர் கோபாலகிருஷ்ண கோகலே என்பவர் வரமாட்டார். பேஜ் நம்பர் 69ல ரெஃபர் பண்ணுங்க. 69ல மிட்காலத்துல மேலந்து 2வது காங்கிரசின் தந்தை ஹியூம் வில்லியம் வெட்டர்பன், டபிள்யூசி பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, எம்ஜி ரானடே இவங்க எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க. கோபாலகிருஷ்ண கோகலே மட்டும் கொடுக்கல. அடுத்தது பாருங்க, ஒரு தலைவரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். கீழே உள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நீங்க அவங்களை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யாரு ஃபர்ஸ்ட் 1919 டு 32 இண்டிபெண்டன்ட்ங்கிற பத்திரிகை நடத்தியிருக்கார். ஸோ டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது அவருடைய ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இவர் 1941ல இந்த யூனிட்டி ஆஃப் இந்தியாங்கிற புக் எழுதியிருக்காரு. அவர் தான் ஜவஹர்லால் நேரு. பேஜ் நம்பர் 80 நீங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 80ல ரெஃபர் பண்ணி பாருங்க. 80ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே இதுல கொடுத்துருப்பாங்க. 81ல த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிறத கொடுத்துருப்பாங்க. த யூனிட்டி ஆஃப் இந்தியாங்கிற புக்லாம் எழுதியிருக்காரு. ஏதாவது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா கூட நீங்க நேருன்னு எடுத்துடலாம். பூரண மதுவிலக்கு என்பது மகாத்மா காந்தி எந்த பேரியக்கத்தின் ஒரு முக்கிய கோரிக்கையாக வெளிப்படுத்தினார். ஸோ இது வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம். இதுல ஆன்சர் போட்டு இதை போட வேண்டாம். இது சம்பரான் சத்தியாகிரகம் கிடையாது, சட்ட மறுப்பு இயக்கம். பேஜ் நம்பர் 121ல இதை ரெஃபர் பண்ணுங்க. 121 பூரண மதுவிலக்கு வேணும். காந்தியடிகள் 11 அம்ச கோரிக்கையை வைக்கிறார். அதுல முக்கிய கோரிக்கையாக பூரண மதுவிலக்கை சட்ட மறுப்பு இயக்கத்தில் வைக்கிறார். ஆப்ஷன் சி. பேஜ் நம்பர் 121ல காந்தியின் 11 அம்ச கோரிக்கைகளை ரெஃபர் பண்ணி பாருங்க. அடுத்தது ஒய் அக்டோபர் 16 வாஸ் அப்சர்வ்ட் மோர்னிங் டே ஆஃப் இந்தியா. இந்தியாவில அக்டோபர் 16 என்கின்ற தினத்தை எதற்காக நம்ம வந்து துக்க நாளாக கொண்டாடுகிறோம். ஸோ துக்க நாளாக கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? பேஜ் நம்பர் 98ல ரெஃபர் பண்ணுங்க. 98ல ரெஃபர் பண்ணுங்க. ரைட் சைட்ல இருந்து 3வது பேராகிராஃப் 1905 அக்டோபர் 16 வங்க பிரிவினைக்கு செயல் வடிவம் கொடுக்கப்பட்டது. அந்த நாள் துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. டே பெங்கால் வாஸ் அபிஷியலி பார்ட்டிஷன்ட். வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள். அக்டோபர் 16 17ல கப்டோபமனையும் தூக்கிட்டு இருக்காங்க. 17 அதற்காக நம்ம சொல்லல. நெக்ஸ்ட் பின்வரும் எது தாதாபாய் நவ்ரோஜால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 34ல நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ பாத்தீங்கன்னா 2 மற்றும் 3 இந்தியன் சொசைட்டி, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன்ங்கிறது அங்க கொடுத்துருக்காது. ஸோ 2 மற்றும் 3 என்பதுதான் இதுல வந்து சரியான ஆன்சர். ஸோ இதை நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு சரியான விடை 2 மற்றும் 3 மட்டுமே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 51. ஸோ 51th கொஸ்டின் பாருங்க. சென்னையைச் சேர்ந்த தேசியவாதியான ஜி சுப்பிரமணியம் எந்த இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என்று சுருக்கமாக கூறியுள்ளார். பேஜ் நம்பர் 98. ஸோ பேஜ் நம்பர் 98 98ல நீங்க பார்க்கலாம். ஸோ ஸ்வதேசி மூவ்மெண்ட் ரைட் சைட்ல இருந்து கீழே இருந்து 3வது பேராகிராஃப் பாருங்க. சென்னையை சேர்ந்த தேசியவாதியான ஜி சுப்பிரமணியம் சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என்று சுருக்கமாக கூறியுள்ளார். நெக்ஸ்ட் கரெக்டாக பொருந்திருக்கக்கூடிய பின்வரும் இணைகளில் சரியாக பொருந்திருக்கக்கூடிய இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காங்கிரஸ்க்கு முன்னாடி பல்வேறு குழுக்கள் அமைப்புகள் இந்தியாவில் செயல்பட்டு வந்தது உங்களுக்கு தெரியும். பேஜ் நம்பர் 68ல இதை நீங்க பார்க்கலாம். ஸோ 68ல ரெஃபர் பண்ணுங்க. ஸோ 68ல ஒரு டேபிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஜ் நம்பர் 68ல கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுல பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1851. ஸோ 1851. பாம்பே அசோசியேஷன் 1852. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866. இதுல பூனா சர்வஜனிக் சபா என்பது சரியாக உள்ளது. 68ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் முகமது அலி முகமது அலி கர்நாடக நவாப் நியமித்ததன் மூலமாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்களது மேலாண்மையை நிலையாட்டி கொண்டனர். மேலாண்மை நிலைக்காட்டி கொண்டனர். பேஜ் நம்பர் 36 36ல ரெஃபர் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு
பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755ல 3வது பேரா கழிச்சு முகமது அலியை கர்நாட நவாப்பாக நியமித்ததன் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் மேலாண்மையை நிலைநாட்டினர் என்று சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுய உதவி ஆத்ம சக்தி என்ற திட்டத்தில் ஆக்க திட்டத்தை அடிக்கோடிட்டு காட்டியவர் யார்? அவரே சுயசக்தி ஆத்ம சக்தி என்னும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்தி அழைப்பு விடுவித்தார். இதுவே ஒட்டுமொத்த வங்காளத்தின் தாரக மந்திரமாகி அதன் விளைவாக அனைத்து இடங்களிலும் ஜவுளி, கைத்தறி துணிகள், சோப்புகள், மட்பாண்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் போன்றவற்றை விநியோகம் செய்ய காரணமாக அமைந்தது. எதுல இருக்கு உங்களுக்கு ஆத்ம சக்தி, அதாவது சுதேசி இயக்கம் என்கின்ற இடத்துல உங்களுக்கு சுதேசி இயக்கத்தை பற்றி இயக்கத்தின் பரவல் என்று ஒன்று கொடுத்திருக்காங்க. ஆக்கப்பூர்வ சுதேசி பேஜ் நம்பர் 99 இதை நீங்க படிக்கலாம். சோ 99ல ஆக்கப்பூர்வமான சுதேசி ரவீந்திரநாத் தாகூர் தனது எழுத்துக்கள் மூலமாக இக்கருத்துக்களை பிரபலமடைய செய்தவர். சுய உதவி என்னும் ஆக்க திட்டத்தினை அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். மேலாக்கள் என்னும் திருவிழாக்களை அழைப்பு விடுத்தார். சோ யார்? ரவீந்திரநாத் தாகூர். அகில இந்திய மகாசபை எங்கு துவங்கப்பட்டது? ஆல் இந்தியா ஹிந்து மகாசபா பேஜ் நம்பர் 149 149 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கீழே இருக்கு டேராடூனை தலைமையாக கொண்டு அகில இந்திய ஹிந்து மகாசபை தொடங்கப்பட்டது. சோ டேராடூன் என்பது இதற்கான சரியான விடை. எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? கான் அப்துல் காஃபர் கான். 57 பின்னொற்றில் எதொன்று துணைப்படை திட்டத்தின் முக்கிய அம்சம் அல்ல. சோ துணைப்படை திட்டத்தை பற்றிய தனியாக ஏர்லி பீரியடுக்கு அப்புறமா கன்சால்டேஷன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற ஒரு பகுதியில துணைப்படை திட்டத்தை அதுல அறிமுகப்படுத்தினதை பத்தியும் துணைப்படை திட்டத்தால் விளைந்த நன்மை தீமைகளை பற்றி என்ன பண்ணிருக்காங்க இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இது எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 8ல கொடுத்திருக்காங்க. சோ பேஜ் நம்பர் 8ல அந்த ரைட் சைடு துணைப்படை திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் எது வராதுன்னா சுதேச நாட்டு அரசர்களை தவிர இதர ஆட்சியாளர்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அனுமதி பெற்ற பிறகே அயல்நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். சுதேச ஆட்சியாளர்கள் தான் அகில இந்திய அளவுல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அனுமதி பெற்ற பிறகு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும். அவங்கள தவறன்னு சொல்லல. சோ துணைப்படை திட்டம் என்பது 1798ல உருவாக்கப்பட்ட திட்டம். வெல்லஸ்லி பிரபுவால் அறிமுகம் செய்யப்பட்ட திட்டம். சோ சுதேச அரசுகள் பாதுகாக்கப்பட்ட அரசுகள் என்று அழைக்கப்பட்டது. இவ்வரசுகள் மீது தலையாய அதிகாரம் செலுத்துபவராக ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். அம்பேத்கரால் ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்கின்ற அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? பேஜ் நம்பர் 81. சோ பேஜ் நம்பர் 81ல இந்த கொஸ்டின் இருக்கு. ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை 1924ல அவர் உருவாக்கி இருக்கிறார். 59 சோ பின்வரும் பத்தியை வாசித்து சுதந்திர போராளியை தேர்வு செய்க. இவர் அன்ஹாப்பி இந்தியா எனும் புத்தகத்தில் இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தொடர்பாக கொள்கைகளை விளக்கி விமர்சித்தார். அவரை பொறுத்தவரை இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது டஃப்ரின் மற்றும் ஏஓ ஹியூ மட்டுமே. சோ இந்த கோட்பாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா சேஃப்டி வால் கோட்பாடு, சேஃப்டி வால் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பேஜ் நம்பர் 70ல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கு. 70ல நீங்க ரெஃபர் பண்ணுங்க. சேஃப்டி வால் தியரி, அதாவது பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு. பாதுகாப்பு வாழ்வுனா ஒண்ணும் கிடையாது. ஒரு பெரிய ஒரு குக்கர் பாத்தீங்கன்னா குக்கர்ல திடீர்னு வெடிச்சு செதறிடக்கூடாதுங்கிறதுக்காக சைடுல ஒரு சின்ன சேஃப்டி வால் வச்சிருப்பாங்க. சோ இந்த குக்கர் சப்போஸ் வெடிக்கிற நிலைமையில இருந்துச்சுன்னா இந்த வால் வழியா கேஸ் வெளியேறும். அப்போ ஒரு பெரிய சேதத்தை தடுக்கிறதுக்காக ஒரு சின்ன வால்வ் நம்ம செட் பண்றோம். சோ இதுதான் சைமல்டேனியஸ்லி சேஃப்டி வால் தியரி அப்படின்னு பேர். லாலா லஜபதி ராய் இந்த தியரி தான் சொன்னார். அதாவது பிரிட்டிஷ்ல காங்கிரஸ்காரங்க உருவாக்கல அப்படின்னா, காங்கிரஸ் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கலன்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக தானாகவே ஏதாவது ஒரு கிளர்ச்சி அன்ஆர்கனைஸ்டா தோன்றிடும். இப்ப காங்கிரஸ் இருக்கிறதுனால உருவாகிற கிளர்ச்சி அந்த வழியா பிரிட்டிஷ்காரங்களுக்கு காதுக்கு போகும் அப்படின்னு நம்பினார். 60 தீவிர தேசியவாதிகளின் திட்டங்கள் எது? சோ தீவிர தேசியவாதிகள் ஃபீடிங் செல்ஃப் கான்பிடன்ஸ் டு த பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரைட் ஆஃப் தேர் கண்ட்ரி. சோ இம்ப்ரூவ் த வில்லேஜ் எக்கனாமி, ஃபைட் அகெயின்ஸ்ட் சோசியல் புரூட்டாலிட்டி. சோ தீவிர தேசியவாதிகள்னு சொல்றோம். தேசிய இயக்கத்துல தொடக்க காலத்துல இருந்தவங்க தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கையில் எடுத்துக்கிட்டாங்க. பேஜ் நம்பர் 100 101ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். தீவிர தேசியவாதிகளின் திட்டங்கள் பேஜ் நம்பர் 100ல இருக்கு. பாயிண்ட் இருக்கு. அதுல அதே மாதிரி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 5, 6, 7 பாயிண்ட் இருக்கு. 5, 6, 7 அந்த 3 பாயிண்ட்டுமே இதுல இருக்கு. சோ ஆல் தி அபோவ்ங்கிறது கரெக்ட். 61 அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? சோ முஸ்லீம் லீகோட உருவாக்கத்தை பத்தி உங்களுக்கு புக்ஸ்ல கொடுத்திருக்கிறாங்க. 1906வது ஆண்டு முஸ்லிம் லீக் என்கின்ற ஒரு அமைப்பானது உருவாக்கப்பட்டது. சோ இது நிறைய ஏரியாக்கள்ல கொடுத்திருக்காங்க. சோ இருந்தாலும் பேஜ் நம்பர் 148ல நீங்க பார்க்கலாம். 148
1906 அக்டோபர் மாதம் 1 முஸ்லிம் பிரபுக்கள், ஆளும் வர்க்கத்தினர், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சமூகத்தின் உயர் பிரிவினர், பெரும்பாலும் அலிகார் இயக்கத்தோடு தொடர்புடையவர்களாகிய 30 பங்கேற்பாளர்கள் ஆகா கான் தலைமையின் கீழ் சிம்லாவில் ஒன்று திரண்டு அப்போதைய அரச பிரதிநிதியான மின்டோ பிரபுவிடம் தங்களது கருத்துக்களை முன்வைத்தார்கள். 1906. திப்பு சுல்தான் எப்பொழுது பாரிஸுக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பி வைத்தார்? 1787. ஸோ தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நீங்க பார்க்கலாம். திப்பு சுல்தான், அதாவது மைசூர்ல ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வரும் பொழுது திப்பு சுல்தானை பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ திப்பு சுல்தானுடைய லெசன்ல இது வரும். ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 41ல கொடுத்திருக்காங்க. திப்பு 1787ல கான்ஸ்டாண்டினோபிலுக்கும் 1787ல பாரிஸுக்கும் ஒரு தூதுக்குழுவை அனுப்பினார். 3ஆம் மைசூர் போர் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல 4வது பாயிண்ட்ல இதை நம்ம கொடுத்திருக்கிறோம். மெட்ராஸ் மகாஜன சபை பற்றிய கூற்றுக்களை கவனியுங்கள். இதுல எதெல்லாம் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ தொடக்க காலகட்டத்தில் உருவான அமைப்புகளை மெட்ராஸ் மகாஜன சபை என்கின்ற ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் யூனிட்லயே நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்க படிக்கலாம் இத. மெட்ராஸ் மகாஜன சபை, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இதுலலாம் வருது. ஸோ பேஜ் நம்பர் 32ல இந்த பகுதி கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் மகாஜன சபை 1884 துவங்கப்பட்டதுன்னு இருக்கு. அது போக இதனுடைய முதல் தலைவர் கொடுத்திருக்கிறாங்க ரங்கையா அனந்தச்சார்லு என்பவர் முதல் செக்ரட்டரியாக இருந்தாங்க. 32ல கடைசி பேரால நீங்க பார்த்தா தெரியும். ஸோ 3மே இதுல சரியாகத்தான் இருக்கு. முஸ்லிம் லீகால் நேரடி நடவடிக்கை நாள் என்று அனுசரிக்கப்பட்ட நாள் இது. ஸோ நேரடி நடவடிக்கை நாள் என்று அழைக்கப்பட்டது டிசம்பர் 22, 1939, டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக 1937ல நடைபெற்ற அந்த தேர்தல்ல நிறைய பேர் கலந்துக்கிட்டு பங்கு பெற்றிருப்பாங்க. அதற்கு பிறகு அவங்க பதவி விலகின நாள் டிசம்பர் 22, 1939 நேரடி நடவடிக்கை நாள் என்று அழைக்கும் டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செலிப்ரேஷன் டே மார்க்டு பை ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் டியூரிங் த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஆப்ஷன் ஏ. ஸோ டே ஆஃப் டெலிவரன்ஸ். ஸோ இது உங்களுக்கு நமக்கு எந்த பகுதியில வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ காங்கிரசின் பணி நேரடி நடவடிக்கை நாள் டே ஆஃப் டெலிவரன்ஸ். ஸோ பேஜ் நம்பர் 127ல இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்க வேண்டியதான். 127ல இது கொடுத்துருக்காங்க. 127 காந்திஜிஸ் ஒப்பீனியன் அபவுட் ஹரிஜன். ஸோ ஹரிஜன்களை பற்றி காந்திஜி என்னென்ன ஒப்பீனியன்ஸ் வச்சிருந்தார் அப்படின்ட்டு இதுல ஒரு தனி பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்னெல்லாம் வருது? காந்திஜிக்கும் ஹரிஜன் என்பவர்களுக்கும் என்னென்ன முக்கியத்துவம் இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஹரிஜன்கள் மீது கொடுமை காட்டும் இந்துக்கள் தங்களுடைய கொடுமைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, தீண்டாமையை முழுமையாக ஒழிக்க வேண்டும். அதுவும் சரிதான், சரியான ஒரு பாயிண்டா கொடுத்திருக்காங்க. மூணாவது, கோயில்களை ஹரிஜன்களுக்கு திறந்து விடுவதற்கு பதிலாக ஹரிஜன்களுக்கு தனி கோயில்களை ஏற்படுத்த வேண்டும். கோயில்களை தனி கோயில்களை ஏற்படுத்தலாம் சொல்லல. பேஜ் நம்பர் 125ல ரெஃபர் பண்ணுங்க. 125ல காந்திஜிஸ் ஒப்பீனியன் அபவுட் ஹரிஜன்ஸ். ஹரிஜன்ஸ்னா பொதுவாகவே ஒடுக்கப்பட்டவர்களை ஹரிஜன்கள் என்று பெயரில் அழைத்தார். சோ 1 மற்றும் 2 தான் சரி. அவங்கள கோயில்களுக்குள்ள அலோவ் பண்ண தான் சொன்னாரே தவிர இதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு கோயிலை உருவாக்குங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவர் வந்து சொல்லல. அடுத்தது, இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வெல்லஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். வெல்லஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன். துணைப்படை திட்டம் அப்படிங்கிற ஒரு லெசன் படிக்கும்போது அதுல பேஜ் நம்பர் 8ல நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. அதுல கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் புரட்சிகரமான இயக்கங்கள் எத்தகைய புரட்சிகர செயல்பாடுகளில் ஈடுபடவில்லைன்னு கொடுத்தார். ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு டிட் நாட் என்கேஜ் இன் எனி ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் டியூரிங் த இந்தியன் ஸ்ட்ரகிள்ஸ். தப்பு. இதுல சுப்பிரமணிய சிவாவுடைய பின்னாடி வருகை தந்தவர்களா இருக்கட்டும், வாஞ்சிநாதனா இருக்கட்டும், நீலகண்ட பிரம்மச்சாரியா இருக்கட்டும், விவிஎஸ் ஐயர், இவங்கலாம் வந்து ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் தான். ஆஸ்துரை எல்லாம் சுட்டு கொண்டிருக்காங்க. சோ அப்படி ஒரு மூவ்மெண்டே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ டைவர்ஸ்ட் ஃப்ரம் த பீப்புள் யங் ரெவல்யூஷனரி டெஸ்பைட் தேர் பேட்ரியாட்டிசம் ஃபெயில் டு இன்ஸ்பயர் மொபிலைஸ் த பீப்புள். அதாவது மக்களிடமிருந்து பிரிந்து சென்ற இளம் புரட்சியாளர் தேசபக்தி உடையவர்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கிற உணர்வை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள் என்று சொல்வதுதான் கரெக்ட். அப்போ தமிழ்நாட்டுல ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆனா ஏன் அது வளர்ச்சி அடையலைன்னா அவங்க அந்த மூவ்மெண்ட்டை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் தவறிவிட்டார்கள் என்று சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து சரியான இது. அப்ப கூற்று என்பது இந்த இடத்துல தவறா இருக்கு. காரணம் என்பது இந்த இடத்துல சரியாக இருக்கு. சோ
ஸோ ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுல நீங்க இதை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ புரட்சிகர இயக்கங்கள் தமிழ்நாட்டுல ஏன் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கு, புக்ல கொடுத்துருக்கு. ஸோ வந்து ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. தனிநபர் சத்தியாகிரகத்தில் முதல் சத்தியாகிரக காந்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் வினோபாபாவே. ஸோ வினோபாவே தனிநபர் சத்தியாகிரகி காந்தியடிகளுடைய போராட்டத்துல முக்கியமான ஒருத்தராக இருந்தார். பிற்காலத்துல தனிநபர் சத்தியாகிரகம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சிறுபான்மையினர் பாதுகாக்க ஏற்படுத்திய ஒப்பந்தம் எங்க இருக்குது? பேஜ் நம்பர் 157ல கொடுத்துருக்கோம். 157. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெல்லி பேக்ட். ஸோ சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சிறுபான்மையினரை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் டெல்லி ஒப்பந்தம். 1950 ஏப்ரல் 8 நேரு மற்றும் லியாகத் அலி கான் கையெழுத்திட்ட டெல்லி ஒப்பந்தம் இரு தரப்பிலும் உள்ள சிறுபான்மையினர் நம்பிக்கையை மீட்டெடுப்பது பற்றி குறிப்பிடத்தக்கது. கூற்றுகளை கவனித்து தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஸோ திப்பு சுல்தானை அகற்றியதும் உடையார் வம்சத்தினர் மீண்டும் ஆட்சி அமைத்து தென்னிந்தியாவில் கம்பெனியின் ஆட்சிக்கு ஒரு தொடக்கமாக அமைந்தது. ஸோ கனரா, வயநாடு போன்ற பகுதிகளில் திப்பு சுல்தானுக்கு பிறகு தென்னிந்தியாவின் ஆட்சிகள் கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் பகுதியில் ஆங்கிலேயர்கள் இணைத்துக் கொண்டார்கள். ஸோ இது கரெக்ட். பேஜ் நம்பர் 42, 42ல நீங்க இதை பார்க்கலாம். கடைசி 1806ல வேலூர் கழகத்திற்கு பிறகு பாரக்பூருக்கு திப்பு சுல்தான்களுடைய வாரிசுகள் மாற்றப்பட்டு கொடுத்துருக்காங்க. கல்கத்தா சிறைக்கு மாற்றப்பட்டார்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி. இந்திய வரலாற்றின் முதன்முறையாக காலனிய அரசின் அடக்குமுறை கொள்கைகளை சட்டங்களுக்கு எதிராக மக்களை பொறுக்கருத்து பப்ளிக் ஒப்பீனியனாலே பத்திரிகைகள் தான். ஸோ பப்ளிக் ஒப்பீனியன்கிறத கிரியேட் பண்ணி பத்திரிகை சட்டங்கள் என்பது கொண்டுட்டு வரப்பட்டது. பேஜ் நம்பர் 71 கடைசி பேராகிராஃப். இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி அதிக அடக்குமுறை கொள்கைக்கு எதிராக பொதுமக்கள் கருத்து ஒரு பத்திரிகைகள் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் ஏ. பாரத ரத்னா விருது வாங்கிய தலைவர்கள். பேஜ் நம்பர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமராஜர். ஸோ காமராஜரை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் எங்க கொடுத்துருக்காங்க? பேஜ் நம்பர் 88ல கொடுத்துருக்காங்க. அவருடைய பாரத ரத்னா விருது வாங்கினது. ஸோ 1976. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது பேஜ் நம்பர் 83, 1992 இருக்கு. ஸோ ஜவஹர்லால் நேரு அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க 1955. அம்பேத்கருக்கு பேஜ் நம்பர் 81ல சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்தீங்கன்னா 3, 4, 1, 2. 1932 பூனா ஒப்பந்தம் யார் இருவருக்கும் இடையே போடப்பட்டது? காந்தி மற்றும் அம்பேத்கர் 2 பேருக்கு இடையிலே பூனா ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது. ஸோ பேஜ் நம்பர் 124ல ரெஃபர் பண்ணுங்க. 124ல ரெஃபர் பண்ணி பாருங்க. அதுல புனே ஒப்பந்தம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல 1932 செப்டம்பர் 20 நாள் காந்தியில் எர்வாடா சிறையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகளுக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை ஆரம்பித்தார். வெள்ளனை வெளியேறு இயக்கம் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மூவ்மெண்ட். குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? ஆகஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ இதை இதுல நீங்க நேரடியாக பார்த்துடலாம். குவிட் இந்தியா மூவ்மெண்ட் மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு முன்னாடியே வந்துருது உங்களுக்கு. வெளியிட்டு பேஜ் நம்பர் 130ல ஆகஸ்ட் இயக்கம். அடுத்தது ஜூரி முறை அறிமுகம் செய்தவர். ஜூரி முறை வங்காளத்தில் அறிமுகம் செய்தவர் வில்லியம் பெட்டிங் பிரபு. இது முதல் லெசன்ஸ்ல அங்கங்க இருக்கு. தாமஸ் பெஸ்ட் முதல் பக்கத்திலேயே கொடுத்திருப்பாங்க. தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் வந்தாரு, சூரத்துல கடற்போர் புரிஞ்சாரு, இவர் தான் போர்ச்சுகீசியர்கள் தோற்கடிச்சாரு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது 1632ல கோல்டன் ஃபர்மான், 1632ல கோல்டன் ஃபர்மான் அப்படிங்கிறத வாங்கினாங்க. கோல்டன் ஃபர்மான் பெற்று வணிக சுதந்திரத்தை உறுதி செய்தார்கள். மன்னர் ஜேம்ஸ், சர் தாமஸ் ரோ. ஸோ 2413 அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். ஆப்ஷன் சி. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் தமிழக அரசியல் பாளையக்காரர்களின் செல்வாக்கு மிக பிஞ்சி இருந்தது அப்படிங்கிறாங்க. பாளையக்காரர்கள் தான் பெரிய லெவல்ல செல்வாக்கு செலுத்தினவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். தே ஃபங்க்ஷன் அஸ் இண்டிபெண்டன்ட் சாவரின் அத்தாரிட்டிஸ் வித்தின் தேர் ரெஸ்பெக்டிவ் பாளையம். அவர்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட பாளையங்களில் எல்லைக்குள் சுதந்திரமும் இறையாண்மையும் பெற்று செயல்பட்டார்கள். இப்படியா? அதானா? ஆமா, அதான் கரெக்ட். ஸோ பேஜ் நம்பர் 45 லெஃப்ட் சைட்ல மேல இருந்து 4வது பேராகிராஃப். 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் தமிழக அரசியலில் பாளையக்காரர் அரசியல் செல்வாக்கு விஞ்சுகின்றார்கள். காரணம் அதுல இறையாண்மையும் சுதந்திரமும் பெற்று செயல்பட்டார் என்பதுதான் காரணம். ஸோ ஏ என்பதுதான் சரி. வேற்றுமைகள் வளர்ந்து கொண்டிருந்த நிலையில் இந்திய தேசிய காங்கிரஸ் 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று டேஷ் தலைவராக ஏற்பட்டதால் பிளவு தவிர்க்கப்பட்டது. சூரத் பிளவு 1907ல வந்துச்சு. 1906லயே ஒரு பிளவு வர வேண்டியதுங்கிறாங்க. எங்க இருக்கு? பேஜ் நம்பர் 72ல மேல இருந்து லெஃப்ட் சைடு 5வது பேராகிராஃப். வேற்றுமைகள் வளர்ந்து கொண்டிருந்த நிலையில் தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில உங்களுக்கு இந்த பிரச்சனை முற்றுப்புள்ளிக்கு வந்தது. இல்லைன்னா 1906ல கல்கத்தா காங்கிரஸ் தலைவர் யாருன்னு பாருங்க, முடிஞ்சு போச்சு. தாதாபாய் நவ்ரோஜி. பின்னொருவற்றை காலக்கிரகமாக வரிசைப்படுத்தி எழுதுக. மின்டோ மார்லி சீர்திருத்தம்.
மின்டோ மார்லி சீர்திருத்தம், மான்டேக் செம்ஸ் போர்டுங்கிறது அதுக்கு பின்னாடி வருது. அப்ப இது 1909, இது 1919. கிரிப்ஸ் தூதுக்குழு கடைசியில கேபினெட் மிஷன் வருது. ஸோ 3, 2, 4 கடைசி லெசன்ல இது வருது. தவறான கூட்டினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிரிட்டிஷின் ஒரு வழியிலான சுதந்திர வர்த்தகத்தின் விளைவாக இந்திய உற்பத்தி தொழில்கள் மேம்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்தியாவுல இருந்த பிசினஸ், இதுக்கு முன்னாடி இருந்த நிறுவனங்கள், பிசினஸ் போன்றவை எல்லாம் மேம்படுத்தப்பட்டது. எங்க இந்த லைன் இருக்குது? பேஜ் நம்பர் 9ல ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு நகரமயமாதலின் தனித்துவங்கள், தொழில் முடக்கப்படுதல், பிரிட்டிஷ் ஒரு வழியிலான சுதந்திரமான வர்த்தகத்தின் விளைவாக இந்திய உற்பத்தி தொழில்கள் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஆனா ஓல்டு பாப்புலஸ் மேனுஃபேக்சரிங் டவுன் சச்சஸ் டாக்கா, முர்ஷிதாபாத், சூரத், லக்னோ இதெல்லாம் அதோடைய பழைய நிலையில இருந்து வெளியே வந்துச்சுன்னு கொடுத்திருக்கோம். தப்பு. மீண்டும் பழைய நிலையில இருந்து அழிஞ்சு போயிருச்சு. இதுதான் ஓல்டஸ்ட் டவுன். முர்ஷிதாபாத்தும், சூரத்தும், லக்னோவும் தான் பெரிய நகரங்களா இருந்துச்சு. அந்த நகரங்களே தன்னுடைய மதிப்பை இழந்து விட்டது என்று சொல்கிறார்கள். சோ இந்த இடத்துல வந்து இழந்ததுன்னு சொல்லாம வளர்ச்சி அடைஞ்சு சொன்னா 2வது தவறா இருக்கு. கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பாளையக்காரர்களிடையே மோதல் போக்கை உருவாக்கியது என்ன? எதுக்காக மோதல் போக்கு வந்துச்சு? சோ கம்பெனியின் அதிகாரத்தை ஏற்க மறுத்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு முத்திரை குத்துனாங்க. இது சரியா? ஆமா சரி. கம்பெனியுடைய ஏகாதிபத்தியம், இம்பீரியலிசத்தை நான் ஏத்துக்கிட மாட்டேன். அப்ப நீ வந்து என்னது ஒரு கிளர்ச்சியாளர். உனக்கு 10 முத்திரை குத்துறாங்க. 2வது பாளையக்காரர்கள் நாட்டின் அமைதிக்கும் ஒழுங்கிற்கும் ஒரு பங்கு விளைப்பர் என்று ஆங்கிலேயர் குற்றம் சுமத்தினர். 2மே சரிதான். மொத 2ம். வரி வசூல் செய்யும் பாளையக்காரர்களின் அதிகாரம் ஆங்கிலேயரின் பொருளாதார மந்தத்தன்மைக்கு வழிவகுக்கும்னு பயந்தாங்கன்னு சொன்னா அதெல்லாம் தப்பு. இது 2மே பேஜ் நம்பர் 45ல நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா சரின்னு நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. பேஜ் நம்பர் 45ல பாருங்க. ஆனா பாளையக்காரர்கள் வரி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வரி வசூல் பண்ற நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஸ்டாக்னேஷன் ஆயிரும் அப்படின்னு நினைச்சது மட்டும் தப்பு. சோ மொத 2 மட்டும் இதுல சரி. பேஜ் நம்பர் 45. முதல் காங்கிரஸின் பம்பாய் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? எத்தனை பேர் கலந்து ஹவு மெனி டெலிகேட்ஸ்? 72 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற டாபிக்ல நீங்க 3வது லெசன்ல இத பார்க்கலாம். சோ எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 69. 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். 82 இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமர்வில் மகாத்மா காந்தி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? பெலகாம் காங்கிரஸ் செஷன் 1925. இத குடுத்திருப்பாங்க பாருங்க. பேஜ் நம்பர் 76ல வருது. சோ பேஜ் நம்பர் 76 பெலகாம் செஷன். சோ காந்தியடிகள் 1924 பெலகாம் காங்கிரஸ் செஷனில் காந்தியடிகள் தலைமையேற்ற ஒரே மாநாடுன்னு குடுத்திருக்காங்க. வருஷம் 24, 25ன்னு குடுக்கறதுல 25ன்னு குடுத்திருக்காங்க. பட் நமக்கு தேவை பெலகாம் காங்கிரஸ் செஷன் 1924. அதான் சரியானது. அகமதாபாத் காங்கிரஸ் செஷன் அப்படிங்கிறது ஹக்கீம் அஜ்மல் கான் என்பவர் தலைமையாக இருந்தது. ஃபைஸ்பூர் காங்கிரஸ் செஷன் ஏற்கனவே நான் சொன்னேன் ஜவஹர்லால் நேரு. திரிபுரி காங்கிரஸ் செஷன் 1939 உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸை தலைவராக கொண்டது. 83 பின்வரும் கருத்தியல்களை அடிப்படையாக கொண்ட பிரிட்டிஷ் நில வருவாய் முறை என்ன? இதை கண்டுபிடிங்கன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல மொத்த விளைச்சல்ல 2 பங்கு அரசின் வருமானம் நிர்ணயிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் அதான். பின்னாடி இத வில்லியம் பெண்டிங் பிரபு 50% என்று குறைத்தார். இந்த முறை முதலில் ஆக்ரா, அயோத்தி போன்ற இடங்களில் அமல்படுத்தப்பட்டது. பின்னர் ஐக்கிய மாகாணங்களின் பிற பகுதிகளில் விரிவுபடுத்தப்பட்டது. இத்திட்டத்திலும் அதிகமான வரிச்சுமை அனைத்தும் விவசாயிகள் மீதே விழுந்தது. மகள்வாரி பேஜ் நம்பர் 7 வரிசை அந்த பாயிண்ட் இருக்கும். மகள்வாரி முறைங்கிறது ஹோல்ட் மெக்கன்ஸ்கி என்பவருடைய சிந்தனையில் உதித்தது. ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவமே ஆகும்னு சொல்றாங்க. 1822ல சில பகுதியில் அறிமுகம் செய்யப்பட்டது. பேஜ் நம்பர் 7ல ரெஃபர் பண்ணிக்க. மகள்வாரி முறை. திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் யார்? சோ திண்டுக்கல் லீக் கோபால நாயக் என்பவர் தலைவராக செயல்பட்டிருக்கிறாரு. ஆங்கிலேயருக்கு எதற்கான தொடர்கால கிளர்ச்சிகள் என்கிற லெசன்ல பாளையக்காரர்களின் கிளர்ச்சி என்கின்ற ஒரு பகுதியில இது இடம்பெறுகிறது. சோ அதுல வந்து உங்களுக்கு வேலு நாச்சியார் என்கின்ற ஒரு பகுதி கொடுக்கும் பொழுது பேஜ் நம்பர் 47 47 நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா அதுல எடுத்துக்கலாம். கோபால நாயக் என்பவர் இருக்கிறார். மின்டோ மார்லி சீர்திருத்தத்திற்கு பிறகு தனி வாக்காளர் தொகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டதுல முஸ்லிம்களுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? சோ முஸ்லிம்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களின் எண்ணிக்கை பேஜ் நம்பர் 106 106 ரெஃபர் பண்ணுங்க. சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சங்கள் கொடுத்துட்டு 2வது பாயிண்ட் இருக்கும். மொத்த மத்திய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 69. அதுல 37 அரசலுவலர், 32 அரசலுவலர், அரசலுவலர் அல்லாதோர். அந்த 32 பேர்ல 5 பேர் நியமன உறுப்பினர். அதுல 27 முஸ்லிம்களில் அந்த 27 முஸ்லிம்களுக்கு 8 இடங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு கொடுத்திருப்பாங்க. சோ மொத்தம் 8 இடங்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தின் படைப்பு அல்லாதது என்ன? அப்ப என்னென்னலாம் அவருடைய படைப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம் விளக்கிட முடியும். சோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பேஜ் நம்பர் 84
84ல கொடுத்திருக்காங்க. அவருடைய படைப்புகள் தனியா கொடுத்திருக்காங்க. இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது, குபாரி கபீர், தாஷ்கிராக், அப்புறம் தாஜ்ஹு மணல். இது கிடையாது. ஒய்டி அசாம் அப்படிங்கிறது ஜின்னாவால் எழுதப்பட்ட புத்தகம். பூலித்தேவருடன் எந்த ஆங்கிலேயர் அதிகாரி போரில் தொடர்புடையவர் அல்ல. கர்னல் பான்ஜோர். சோ பான்ஜோர் அப்படிங்கிறவர் வேலுநாச்சியாரோட போர்ப்படையில அவருடைய கணவருடன் போர் புரிஞ்சவர். இந்த கர்னல் ஹெரான், கர்னல் எராலின், கர்னல் கேம்பல் இவங்கலாம் அதுல வருவாங்க. லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிறவர் பேஜ் நம்பர் 47ல கொடுத்திருப்பாங்க. இவர் 1772 காளையார் கோவில் நடந்த போரில் முத்து ஒடுகநாதரை கொலை செய்தது இவர். எது அல்லது எவை காங்கிரசின் நோக்கம் அல்ல. ஆங்கிலேய கல்வியை பரப்பு நடவடிக்கை ஆங்கிலேயர் நிறுத்த வேண்டும் அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க மேற்கத்திய கல்வி முறையை இந்தியாவுல பிரபலப்படுத்துங்கன்னு தான் சொல்றாங்க. ராணுவ செலவை குறைக்க வேண்டும், சரி. லண்டனில் உள்ள இந்திய கவுன்சில் போன்ற அமைப்புகள் இந்தியா உருவாக்கி இந்தியர்கள் உயர் பதவியில் நியமிக்க வேண்டும். அது தப்பு. லண்டனில் உள்ள இந்தியா ஹவுஸ்ங்கிறத ஒழிக்கணும் தான் சொன்னாங்களே தவிர, அதே மாதிரி ஒரு அமைப்பை இந்தியாவுல நிறுவித்தாங்க, எங்களுக்கு அதை வந்து செஞ்சுத்தாங்க, எங்களுக்கு மக்களுக்கு அது தேவை அப்படின்லாம் அவங்க எதுவுமே சொல்லல. ஸோ பேஜ் நம்பர் 70 எடுத்துட்டீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரசின் நோக்கங்கள் இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ 1 மற்றும் 3 தான் இதுல இல்லாதது. மூக் நாயக் என்கின்ற பத்திரிகையை நடத்தி வந்தவர் யார்? பேஜ் நம்பர் 81. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். ரைட் சைடு 3வது பேராகிராஃப்ல மேல இருந்து முதல்ல இருக்கு பாருங்க. பி ஆர் அம்பேத்கருடைய இதான் மூக் நாயக். எப்போது அன்னி பெசன்ட் நியூ இந்தியா என்கின்ற தினசரி பத்திரிகையை துவக்கினார்? 1915வது ஆண்டு துவக்கி இருக்கிறார். பேஜ் நம்பர் 91. அதுல உங்களுக்கு இதுக்கு விளக்கம் இருக்கு. நான் பேஜ் நம்பர் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். மேக்சிமம் எல்லாத்தையும் நீங்க அதுல கவனிச்சுக்கிற வேண்டியதான். வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? 1945ன்னு எல்லாருக்குமே தெரியும். 1945ல எக்ஸாக்டா வேவல் திட்டத்தை பத்தி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ வேவல் பிளான் அப்படிங்கிறது பிரிவினையை தடுப்பதற்காக வேவல் பிரபு என்ன பண்றாரு, ஒரு சிம்லா மாநாடு என்பதை ஏற்படுத்துறாரு. பேஜ் நம்பர் 132ல பாருங்க. 132. ஜூன் 14, 1945. மருது சகோதரர்கள் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டனர்? அக்டோபர் 24, 1801. ஒரு புள்ளி விவரமான ஒரு டேட்டா கேட்டிருக்காங்க. மருது சகோதரர்களின் கிளர்ச்சி, வேலுநாச்சியார், அவருக்கு பிறகு கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுது, மருது சகோதரர். பேஜ் நம்பர் உங்களுக்கு 50, 51ல வரிசையா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அக்டோபர் 24, 1801. திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறை கிழக்கிந்திய கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது 1853ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் அறிமுகம் செய்யும் பொழுது அந்த 1858 உறுதி செய்யப்பட்டது. அப்போது அதிகபட்ச வயது எவ்வளவு? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எவ்வளவு ஏஜ் லிமிட் இருந்துச்சு? பேஜ் நம்பர் 4. பேஜ் நம்பர் 4ல உங்களுக்கு வரிசையா கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு 23 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்ப காலத்தில் மேத்தா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டது எது? மேத்தா காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு இருந்துச்சே. மேத்தா காங்கிரஸ்னா என்ன? சோ மேத்தாவால உருவாக்கப்பட்டது இல்ல. பேஜ் நம்பர் 72 மிட் காலம்ல கடைசி பாயிண்ட். தீவிர தேசியவாதிகள் இல்லாத காங்கிரஸ்க்கு பேரு தான் மேத்தா காங்கிரஸ். பின்னாடி அதோடைய தலைவராக மேத்தா இருந்தார். பட் மேத்தாவால் வழிநடத்தப்பட்ட புதிய காங்கிரஸ் நம்ம எடுத்துக்க முடியாது. ஃபெரோசா மேத்தாவுடைய தலைமையில இருந்தாலும் போராளிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டது. அன்னி பெசன்ட்டுக்கு ஆதரவாக நைட்கூட் என்கின்ற பட்டத்தை துறந்தவர் சார் எஸ் சுப்பிரமணியம். நைட்கூட்டுங்கிற பட்டம் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. அதுல சார் எஸ் சுப்பிரமணியம்ங்கிறவரு நைட்கூட் பட்டத்தை அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக திறந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை அளித்தவர் யார்? மகாகவி பாரதியாருடைய லெசன்ல இருக்கு. பேஜ் நம்பர் 85ல உங்களுக்கு இருக்கு. கடைசி பாயிண்ட். ராமசாமி ஐயங்கார் என்பவர் இந்த பட்டத்தை கொடுத்திருக்கார். கர்நாடக உடன்படிக்கை 1801 கர்நாடக உடன்படிக்கையின் முக்கியத்துவம் என்ன? பிரிட்டிஷ் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டனர். சரிங்களா? இது ஒரு ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ இந்த கர்நாடக உடன்படிக்கைங்கிறது எங்க இருக்கு? பேஜ் நம்பர் 52ல வரிசையாக அதுல கொடுத்திருப்பாங்க. சோ கர்நாடக உடன்படிக்கை என்னன்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியுமே சிவகங்கையின் வீழ்ச்சி, அதை தொடர்ந்து கர்நாடக உடன்படிக்கை, அதை பத்தி கொடுத்திருப்பாங்க. அப்போ கர்நாடக உடன்படிக்கையின்படி கட்டுப்பாடு தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டது.
பாளையக்காரர்கள் முறை முடிவு கொண்டு வரப்பட்டு அனைத்து கோட்டையும் இடிக்கப்பட்டது. எஞ்சிய பாளையங்கள் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேய கூட்டு உடன்படிக்கையுடன் பிரித்துக் கொள்ளப்பட்டது தப்பு. அப்படி 2 பேரும் உடன்படிக்கைப்பட்டுலாம் பாளையங்களை பிரிக்கல. 98 காங்கிரசின் 1916ஆம் ஆண்டு வருடாந்திர அமர்வு 2 முக்கிய மாற்றங்களுடன் தொடங்கியது. 2 முக்கியத்துவம் அங்க இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. 1916 காங்கிரஸ்ல 2 முக்கியத்துவம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த லக்னோ காங்கிரஸ் செஷன் இருக்கு பாத்தீங்களா? அத ஒட்டி சொல்லும் பொழுது 2 முக்கியத்துவம் இருந்துச்சு. பேஜ் நம்பர் 72 ரைட் சைடுல 3வது காலம். காங்கிரஸின் 1916ஆம் ஆண்டு வருடாந்திரமே 2 முக்கிய மாற்றங்களுடன் தொடங்கியது. 1 தீவிரத்தன்மை குழுவுக்கு எதிராக குரலில் முக்கியமானவர்களாக கருதப்பட்ட முக்கிய தலைவரான ஃபெரோசா மேத்தா, கோகலே என்ற இருவரும் 1915 16 இதுல 16 குடுத்திருக்கு தப்பு. 16 மரணம் அடைஞ்சா 16லயே அந்த காங்கிரஸ் அமர்வுல பிரச்சனை வந்திருக்காது. சோ 15 மரணம் அடைஞ்சது. சோ 2வது உள்ளது 2 குழுக்களுக்கும் இடையே சமாதானம் ஏற்படுத்தப்பட்ட அதே இதுல கடைசி பாயிண்ட் பாருங்க. 2 குழுக்களுக்கும் இடையே சமாதானம் ஏற்படுத்தப்பட்டு காங்கிரஸ் ஆட்சியில் 2 குழுக்கள் காந்தியடிகளின் ஆக்கப்பணிகளுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் அவரது தலைமையின் கீழ் குழுவிற்கு மற்றொரு குழுவின் செயல்பாடுகள் துணை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. சோ 2 ஒன்லி. மகாகவி பாரதியார் பணியாற்றிய இதழ் எது? தர்மம் என்கின்ற இதழ்ல பணியாற்றி இருக்கிறாரு. சோ பேஜ் நம்பர் 85லயே உங்களுக்கு இருக்கும். அவருடைய படைப்புகள், அவருடைய ஆசிரியர் பணி, தர்மம் 1910ல பணியாற்றி இருக்காரு. உலகமே நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியா அதன் வாழ் மற்றும் சுதந்திரத்துக்காக விழித்துக் கொண்டது என்கின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார்? பேஜ் நம்பர் 81 மேல இருக்கு. உலகமே உறங்கி கொண்டிருக்கும் போது ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கார். பேஜ் நம்பர் 81. ஸோ நான் எல்லா கொஸ்டினுக்குமே மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே பேஜ் நம்பர் நான் சொல்லியிருக்கிறேன். 1, 2 கொஸ்டின் வந்து டேரக்ட் கொஸ்டின்னால பேஜ் நம்பர் நான் பார்க்கலங்கிறனால சொல்ல இது வித் 98 99 கொஸ்டின் உங்களுக்கு பேஜ் நம்பர் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்களும் ரெஃபர் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின்ல எந்த கொஸ்டின்லயுமே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கிடையாது. எல்லாமே 100 கொஸ்டினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. ஸோ நல்ல புக்கை டாப் டு பாட்டம் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 95 அண்ட் அபோவ் இந்த கொஸ்டின்ல போடும். நல்லா படிச்சிருந்தா எக்ஸலண்டா படிச்சிருந்தா போட்டிருக்கலாம். ஸோ இன்னும் வந்து இதற்கான ஆன்சர் கீ நீங்களும் செக் பண்ணுங்க. ஆன்சர் கீ வந்து எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மற்றும் அனைத்து அகாடமிகள்லையும் உங்களுக்கு நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. தேர்ச்சி பெற்றவங்களுடைய விவரம் மற்றும் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் பற்றிய விவரங்கள் கூடிய விவரத்தில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதில் இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.